ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நிறைய நண்பர்களுடைய நோஃபேப் ஜேர்னியை பற்றி பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய நண்பர்கள் ஃபோன் கால்லேயும் நம்ம குரூப்லேயும் யூடியூப் கமெண்ட்ஸில் கூட பிரதர் உங்களுடைய நோஃபேப் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பர்சனல் சேட்லேயும் நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. ஆனால் நான் எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய பாஸ்ட் லைஃபுக்குள்ளே திரும்பவும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த பழைய நினைவுகளை திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே வந்தேன். சரி, இனிமேல் தள்ளி போகிறது சரியாக வராது. நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்கிறதுனால நாம் இதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்ற முடிவில் தான் என்னுடைய நோஃபேப் ஜேர்னியை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய நோஃபேப் டே 1360 நாள். இறைவனோட ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதில் என்னால் வேகமாகவோ சவுண்டாகவோ பேச முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த பழைய நினைவுகள் திரும்பவும் வரும்போது என்ன அறியாமல் ஒரு வலி, என்ன அறியாமல் ஒரு அமைதி, என்ன அறியாமல் ஒரு சோகம் என்னை ஆட்கொள்கிறத என்னால் உணர முடியுது. இது ஆரம்பத்துலேருந்து சொன்னதாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பிறந்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அடர்ந்த வறுமையில் வளர்ந்த ஒரு பையன் யங் ஸ்டேஜ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு இந்த போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷனுக்குள்ளே அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை ஏற்கனவே வறுமையினால் ரொம்ப செதஞ்சு போன ஒரு வாழ்க்கை. பான் மாஸ்டர்பேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் செதஞ்சு போய் ஒரு நடைபயணமான வாழ்க்கைக்கு எப்படி போனான்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு புரிதலோடு இதை கேளுங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அங்கன்வாடி மையம், பால்வாடின்னு சொல்லுவாங்க. அப்பயே பார்த்திங்கன்னா நான் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகல, சாப்பாடு வாங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அதுலேயும் சனிக்கிழமை ஹாஃப் டே தான் இருக்கும். அந்த ஹாஃப் டேயுமே மேக்ஸிமம் யாரும் குழந்தைங்க யாரும் வரமாட்டாங்க. சனிக்கிழமை லீவ் எடுத்துருவாங்க. அன்றைக்குமே நான் தட்டு எடுத்துகிட்டு போவேன் அந்த சாப்பாடு வாங்கிறதுக்காக. சனிக்கிழமையும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அங்கன்வாடி மையம்லாம் போயிருக்கேன். அது இன்னுமே எனக்கு நல்லாவே கவனம் இருக்குது. அப்படியே அந்த 12th ஸ்டாண்டர்டு படிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா இதுதான் சுச்சுவேஷன். ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கும். அதையே கிழிஞ்சாலும் திரும்ப தச்சு அதையே போட்டுக்கிட்டு புது யூனிஃபார்ம் வாங்கிறதுக்கும் முடியாது. நிறைய நாள் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போயிருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து அந்த அங்கன்வாடி மையத்துக்கும் 1 to 5 அந்த 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் 6 to 12 பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஸ்கூலில் ஜாயின் பண்ண இருந்தது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா பஸ் பாஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சில நேரங்களில் பஸ் பாஸும் மிஸ் ஆகிடும். நிறைய நேரங்களில் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் நிறைய கூட்டம் இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா கையில் காசு இருக்காது. ஒரு 5 கிலோமீட்ரு அப்படியே நடந்தே போகிறது, வெயில் மழை எதுவும் பார்க்குறது இல்லை, நடந்தே வர மாதிரி தான் இருக்கும்.
ஸ்கூல் டேஸ்லையுமே என்கிட்ட ரூபா கூட கையில் காசு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏதாவது லஞ்ச் டைமில் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஏக்கமாக இருந்தாலும் அதை நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன். அப்படியே கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயும் வெளியே போகிறதில்ல, எங்கேயும் விளையாடுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே கிளாஸ்லேயே உட்காந்துட்ருப்பேன். அப்படியே அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு டிப்ரெஷன்லேயே வாழ்ந்துட்டுருந்தேன். இதில் என்ன ரீசன்னா, முக்கியமான ரீசன் என்னென்னா, என்னுடைய சிஸ்டர் வந்து அப்பா செல்லம், என்னோடய தம்பி வந்து அம்மா செல்லம். என்னை யாருமே கேர் பண்ணல. அப்படியே விட்டுட்டாங்க. அப்பா அம்மான்ற முறையில் சாப்பாடு போட்டாங்க தவிர அது தாண்டி வந்து ஒரு அன்போ அக்கறையோ ஒரு பரிவோ, என்னப்பா பண்ணுற, என்ன படிக்கிற, என்ன சாப்பிட்டியா என்னன்றது அது ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த தனிமை, அன்புக்காக அந்த ஏங்கின அந்த நாட்கள்லாம் ரொம்ப வலியும் வேதனையும் நிறைந்தது. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் இதுவரையும் போனதே இல்லை. எனக்குன்னு துணி எடுத்து கொடுத்தது யாருமே இல்லை. எங்கள் தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அவர் மட்டும்தான் எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு வாரம் வருவார், ஏதாவது வாங்கிட்டு வருவார். அது தவிர ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் தங்கியிருந்தேன், இந்தந்த திருவிழாவுக்கு போனேன், இந்தந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், என் சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த நினைவே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. எனக்குன்னு சொந்தம்னு யாருமே கிடையாது. எனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தது எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில். இதுதான் வீடு விட்டால் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு வரோம், இவ்வளோதான். ஒரு மாதம் லீவில் ஃபுல்லாகவே கிராமம், ஃபுல்லாகவே விறகு பொறுக்கிறதுக்கு போவேன், முள் பொறுக்கிறதுக்கு போவேன், சாணம் பொறுக்கிறதுக்கு போவேன். இது அப்படியே இதுதான் வாழ்க்கையே. இது தாண்டி நான் எங்கேயுமே வெளியே போக முடியல. நான் கூட நிறைய முறை சொல்லியிருக்கேன் மீட்டிங்கில் கூட, 24 வயசு வரைக்கும் என்னுடைய மாவட்டத்தை நான் தாண்டினதே இல்லை, அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கலன்னு நிறைய முறை சொல்லியிருப்பேன். லீவு நாளில் கூட ஒரு சந்தோஷன்றது இருக்காது, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது அந்த சந்தோஷம் இருக்காது, ஒரு ஃபங்க்ஷன் போகிறது அந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த அந்த வறுமையில், அந்த வெறுப்பில், அந்த விரக்தியில், இப்படியே அந்த அழுத்தத்திலேயே வாழ்ந்துட்டு வந்தேன். ரூபா கூட கையில் இருக்காது. ஏதோ வாங்கி சாப்பிட்ணுன்னா பஸ்ஸு காசு இருக்காது, நடந்து போவேன். சாப்பாடு வாங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போனேன் நான். இதுதான் சத்தியம். கவர்மெண்ட்டு ஸ்கூலில் எத்தனை பேருக்கு நினைவு இருக்குதுன்னு தெரியல. 10வது வரைக்கும் தான் ஸ்கூல் சாப்பாடு. 11வது படிக்கும் போதும் 12வது படிக்கும் போதும் அந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கிற பசங்க வாங்கி சாப்பிட்ட பிறகு மீந்த சாப்பாடுக்காக லைனில் நின்று வாங்கிட்டு வருவேன் நான், தட்டு எடுத்துன்னு போய். கடைசி சாப்பாடுக்காக அதுக்கு அவ்வளோ தூரம் சண்டை போட்டு அந்த சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாடுக்காக 11th 12thலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். லன்ச்சு கொடுக்குறதுக்கு வீட்லேயும் சாப்பாடு இருக்காது. அப்படியே கொண்டு போனாலும் காலையில் 10 மணிக்கு மேலேயே அது ஒரு வாசனை வந்துடும். 12 மணி 1 மணிலாம் சாப்பிட முடியாது. தட்டு எடுத்துகிட்டு போய் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் மீந்த சாப்பாடு போய் நின்று வாங்கிட்டு வருவேன். அது கூட சில நாட்கள் கிடைக்காது. பட்னியோடு இருந்து குழாயில் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு பட்னியோடு இருந்து எத்தனோ நாள் படிச்சிருக்கேன். இதில் என்ன பிரச்சனைனா, அம்மாவுக்கும் என் மேலே ரொம்ப வெறுப்பு, விரக்தி. நான் அடர்ந்த அவ்வளோ வறுமையில் நான் அந்த பிறந்த நேரம். சரியான உணவும் கொடுக்க முடியல, கல்வியும் கொடுக்க முடியல, உடையும் கொடுக்க முடியல, எதுவுமே கொடுக்க முடியல. அவங்களுக்கும் அந்த வாழ்க்கையில் வந்து விருப்பம் இல்லை. அந்த விரக்தியை வந்து யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் என் மேலே வந்து எப்போவுமே அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பெல்ட்டு, இப்போ இருக்கிற பெல்ட்டு வேறு, இதுக்கு முன்னாடி வந்து லெதரில் வரும் பெல்ட்டு. அந்த பெல்ட்டில் நான் வந்து டெய்லியுமே அடி வாங்குவேன். ஒரு சின்ன ஏதோ ஒரு காரணம், சின்ன காரணத்துக்காக தினமுமே அடி வாங்குவேன். முதுகு ஃபுல்லாக அந்த பெல்ட்டு அடித்த அடையாளம் அப்படியே இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிற கிளாஸு, பெரிய சைஸ் கிளாஸு, அதுக்குள்ளே கையை விட்டு இந்த பக்கம் திருப்பி அந்த பின்பக்கத்தில் வந்து தலையில் அடிப்பாங்க. அந்த 2 பக்கம் தலையில் வீங்கிடும். உடம்பு ஃபுல்லாக அந்த பெல்ட்டில் அடித்த காயம், கொம்பில் அடித்த காயம், கட்டை தொடப்பத்தில் அடிப்பாங்க.
அதெல்லாம் தொடப்பத்தில் அடி வாங்கும்போது கையை தடுக்கிறது கூட எனக்கு பயமாக இருக்கும். ஒரு முறை கையில் அடிக்காதீங்கன்னு தடுக்கும்போது அந்த தொடப்ப குச்சி குத்தி அது கை உள்ளங்கையில் ஏறிடுச்சு ஒரு 4, 5 குச்சி. இந்த மாதிரிலாம் ரொம்ப சின்ன வயசு அவ்வளோ கொடுமையாக இருந்தது. சிலிண்டர் வண்டி வரும், சிலிண்டரை புக் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்கு ஒரு 30 அடி இருக்கும் தொலைவு டிஸ்டன்ஸு. அந்த விளையாட்டுத்தனத்தில் அப்போ சின்ன பையன் தானே, விளையாட்டுத்தனத்தில் சிலிண்டர் வண்டி போயிடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி வீட்டாண்ட எடுத்துன்னு வந்து போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ வந்து சிலிண்டர் வண்டி போவோம், வாசலில் சிலிண்டர் வச்சுட்டு ஒரு ஆள் உட்காந்துட்ருக்கணும். அந்த சிலிண்டர் வண்டிக்கு போகும்போது நம்ம கை காட்டி கூப்பிடணும், இல்லை குரல் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நிறுத்துவாங்க. அப்பயும் இங்கே நிறுத்த மாட்டாங்க, பஸ் ஸ்டாப்பில் போய் நிறுத்துவாங்க. நம்ம சிலிண்டருக்கு சைக்கிள்லேயோ வண்டியிலையோ கட்டிட்டு போய் வாங்கிட்டு வரணும். அப்போது விளையாட்டு போயிட்டு இருந்தால் சிலிண்டர் வண்டி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் போவோம். அது அம்மா பார்த்துட்டாங்கன்னா இன்னுமே எனக்கு கவனம் இருக்குது. ஒரு காலை அப்படியே பிடிச்சி தரன்னு வீட்டு உள்ள இழுத்துட்டு போவாங்க. அம்மா வலியுதுமா வலியுதுமா அப்படின்னு கத்திகிட்டே இருப்பேன், அப்படியே இழுத்துட்டே போவாங்க. இந்த வாசப்படியில் அப்படியே மூக்கு இடித்து அப்படியே ரத்தம் ஒழுவும். அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் அடிப்பாங்க. சிலிண்டர் வண்டி உன்னால் போயிடுச்சு, இப்போ இதுக்கப்புறம் எப்போ புக் பண்ணி எப்போ நான் வாங்குறது? இந்த விஷயம்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ தூரம் ரணமாக அடிபட்டு வந்திருக்கேன் நான். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தினமும் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன பையன்றதுனால ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு உப்போ மிளகாத்தூளோ ஏதோ ஒன்று கீழே கொட்டிடும். இது சின்ன விஷயம். அதுக்கு அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகிட்ருக்கோம், மழை வந்துட்டுருக்கோம். அன்னைக்கு டார்ச்சு கண்ணுக்கு முன்னாடி டார்ச்சு காமிச்சு அப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டார்ச் லைட்டு மட்டும்தான் என் கண்ணில் படும். எங்கேருந்து பெல்ட் வருது, எங்கேருந்து இரும்பு ராடில் அடிப்பாங்க, பெல்ட்டில் அடிப்பாங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நான் அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பேன். கதவு ஓரம் செவத்து ஓரம் சாஞ்சிட்டு அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பேன். அந்த நாட்கள்லலாம் எனக்கு வந்து எப்படா நம்ம சாவோம், இல்லை எப்படா நான் வளருவேன், எப்படா இந்த அடியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம், என்னைக்கு தான் நான் வளருவேன்னு இது யோசிச்சுட்டே இருப்பேன் நான். என்னைக்கு தான் நான் வளருவேன், என்னைக்கு இந்த அடியிலேருந்து நான் வெளியே வருவேன், என்னைக்கு இதுலேருந்து எனக்கு விடிவு வரும், இப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன் நான். ஒவ்வொரு நாளும் அக்கம் பக்கம் இருக்கிற அவங்கெல்லாம் வந்து தடுப்பாங்க, ஏங்க அடிக்கிறீங்கன்னு. அது ஏதோ ஒரு காரணம் சொல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா 2 பேருமே என்னை வந்து கேர் பண்ணவே இல்லை அப்படின்றது தான் எனக்கு இன்னுமே ஒரு ஒரு ரண வேதனையாக உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த வலியோடையே அப்படியே வளர்ந்துட்டு வரேன். நான் தான் சொல்கிறேனே, யோசிச்சு சாப்பாடுக்காக ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்கிறேன். இது அந்த நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் சனி ஞாயிறு லீவு நாள்லாம் பல நாட்கள் வந்து பட்டினி வந்திருக்கிறேன். சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் பட்டினி வந்திருக்கிறேன். மதியானம் சாப்பாடு போடுவாங்கிறதுக்காகவே சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். 11th 12th வரைக்கும் 10th வரைக்கும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு. 12th வரைக்குமே நான் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கிறேன், லைனில் நின்று இருக்கிறேன். அது சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னு தான் நிறைய நாள் பட்னியாக இருந்துருக்கிறேன். குழா தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரே ஒரு துணி தான் இருக்கும் யூனிஃபார்மு. அந்த யூனிஃபார்ம் மழை நாளில் ஈரமாக இருக்கும், ஈர துணி போட்டுன்னு போவேன். பேக் இருக்காது, மஞ்சள் பையில் புக்கை வச்சு எடுத்துகிட்டு போவேன். பஸ்ஸு விட்டேன்னா பின்னாடி தனியார் வண்டி வரும், கையில் காசு இருக்காது, நடந்து போடுவேன். அதுக்கு லேட் ஆகிடும், டீச்சர்கிட்ட அடி வாங்குவேன் லேட்டாக வந்தேன்னு. டெய்லியும் அடி வாங்குவேன். ஆனாலும் 1ஆவதுலேருந்து 9ஆவது படிக்கிற வரைக்கும் 10ஆவது படிக்கிற வரைக்கும் நல்லா கவனம் இருக்குது. 8ஆவது படிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ரேங்க் வரும். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்கு. 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு, இல்லைன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தான், இல்லை தேர்டு வரும். அதை தாண்டி போனதில்லை. அவ்வளோ தூரம் வறுமையில் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெடிக்கேட்டடாக படிச்சிருக்கேன். 10th அப்புறம் வந்து அதுதான் 10th மார்க் எடுத்த பிறகு என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, இல்லை உனக்கு வந்து படிப்பு வேணாம், நீ வந்து இதெல்லாம் உனக்கு சரியாக வராது, நீ வந்து ஐடிஐ போ, நீ வந்து டிப்ளமோ ஏதோ ஒன்று படி, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை, விருப்பம் இல்லை, நீ வேலைக்கு போ. நான் அடம் பிடிச்சி காலில் விழுந்து எவ்வளோ கதறி நைட்டு ஃபுல்லாக அழுது 11th அட்மிஷன் போட்டேன். அதில் கடைசி நேரத்தில் போய் அட்மிஷன் போட்டு 11th ஸ்டாண்டர்ட். இந்த சுச்சுவேஷன் இப்படி தான். இதுதான்
இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அந்த 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 டிப்ரெஷன், அந்த பெயின், அந்த 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 வலி, அந்த கண்ணீர் எத்தனை நாள் இருந்தேன் அப்படின்னா தான் நான் ஏன் இந்த பான் மெஸ்டிவேஷனில் இந்த லெவலுக்கு மாட்டினன்றது உங்களுக்கு புரியும். 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறேன். 11th ஸ்டாண்டர்டில் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் பேர் நான் சொல்லலை, அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி சூர்யா, இந்த மாதிரி வந்து மாஸ்டர்வேஷன் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ப்ளஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மாஸ்டர்வேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்கும், ப்ளஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப லேட் ஆகுது செம்மன் வரத்துக்கு, வரல. திரும்ப ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் செம்மன் ரிலீஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் லாங் டைமாக நான் டிப்ரெஷன்லேயே இருந்தது தான் எனக்கு நல்லா கவனம். லாங் டைம் டிப்ரெஷனில் இருந்தேன். ஐயோ ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோமே, ஏதோ ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டோமே, நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், உயிராற்றல் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அந்த இமேஜினேஷன்லாம் இருந்ததே தவிர நான் அதை விருப்பப்பட்டு பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது, சின்ன வயசுலேருந்து அந்த டிப்ரெஷன், வலி, வேதனை, கண்ணீர், அந்த அந்த தனிமை, யாருமே கேர் பண்ணிக்கிது இல்லைன்ற அந்த வேதனை, அதுக்கு அந்த டிப்ரெஷனுக்கு நான் சொல்யூஷனாக வந்து இந்த பான் மாஸ்டர்பேஷனில் இறங்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி டிப்ரெஷனாக இருந்தாலும் திரும்பவும் எனக்கு வேறு வழி இல்லை. இவ்வளோ தூரம் டிப்ரெஷன், இவ்வளோ தூரம் பெயின், ஸ்கூல் டேஸ்லாம் எல்லாமே, ஸ்கூல் டேஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என் லைஃபு இப்படி தான் போச்சு. ஸ்கூலுக்கு போவேன், தட்டு எடுத்துன்னு தான் போவேன். 11th 12th எல்லாம் சிரிப்பாக கிண்டல் பண்ணுவான். எல்லாருமே வந்து லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்டுட்ருப்பான். அன்னைக்கு நான் தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். எல்லா பசங்களும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, நான் தனியாக தள்ளி உட்காந்து சாப்பிடுவேன். அந்த தனிமை, அந்த வெறுப்பு வந்து எனக்கு துரத்திட்டே இருந்தது என்ன. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பான் மாஸ்டர்பேஷன் இருக்கும், அதுக்குள்ளே இறங்கி வாழ்க்கையே நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த 11th ஸ்டாண்டர்டில் நினைக்கிறேன், 11th 12th வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த லேப்டாப் படிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கூல்ஸில் இந்த லேப்டாப்பில் 11th 12th ஃபுல்லாகவே இந்த போனோகிராஃபி பென்ட்ரைவரில் மெமரி கார்டில் ஷேர் பண்ணுறது, இதுதான் ஃபுல்லாகவே. அந்த லேப்டாப்பை யாரும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணதான் எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக அதை ஷேர் பண்ணிவிட்டு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறது, அதை பற்றி பேசுகிறது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தூரம் வந்து நான் அதை வந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ், நான் நடுவில் ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு பெஞ்சில் இருக்காங்கன்னா, நான் நடுவில் உட்காந்துருக்கேன்னா 4 பேருமே ஃபோனில் கை வச்சு நான் பான் பார்த்துட்ருப்பானுங்க. எந்திரிச்சு இப்போது விலக அது என்னை துரத்திட்டே இருந்தது ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அது என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியல. இதை வந்து நான் ஃப்ரெண்டோடைய குற்றம்னு சொல்கிறதா, என் கூட இருந்தவன் அப்படின்றதா, அந்த சூழ்நிலையா, ஏஜா என்னன்றது எனக்கு புரியல. நான் யோசிச்சு பாருங்கள், நடுவில் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், 4 பக்கத்தில் இருக்கிற 4 பேர் உட்காந்து ஃபோனில் சவுண்ட் வச்சுட்டு பான் பார்த்துட்ருப்போம். டீச்சர்ஸ் வராத நேரத்தில் நம்ம கிளாஸ் ரூம்லேயே உட்கார முடியாது. வெளியே போயிட்டு வரலான்னு கூட கையில் ₹1 கூட இருக்காது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும், கடைக்கு போகணும், எதுவுமே இருக்காது. கூட உட்காந்துருக்கலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அது அந்த வலி, அந்த ஏக்கம், அந்த சின்ன வயசுலேருந்து அது அப்படியே உள்ள இன்னும் கூட அவ்வளோ ரணமாக வலிச்சிட்ருக்கு. இப்படி தான் போச்சு. பான் மாஸ்டர்பேஷன் அதில் இருந்ததுனால என்னால் வந்து ஃபோக்கஸ் ஸ்டடீஸில் கொடுக்க முடியாததுனால 12th ஸ்டாண்டர்டில் என்னால் மார்க் எடுக்க முடியல. ஜஸ்ட்டு பார்டர் பாஸ் அவுட் தான் ஆக முடிஞ்சது. 12th பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் எப்படியா இருந்தாலும் ஒரு 75% எதிர்பார்த்தேன். என்னோடய ஸ்கூல் கிளாஸ் டீச்சர்ஸ் 2 சப்ஜெக்டில் சென்டம் வரும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த பான் மாஸ்டர்பேஷனுடைய அந்த அந்த தாக்கம் வந்து ஃபுல்லாக வாழ்க்கையை சீரழித்து அது பாஸ் பண்ணுறதே கஷ்டன்ற அளவுக்கு கொண்டு வந்து பார்டர் லெவலில் பாஸ் பண்ணி 12th வெளியே வந்தேன். 12th படிக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு அங்கே கராத்தே கிளாஸ்லேயும் போயிட்டு இருந்தேன். 6th படிக்கிறதுலேருந்தே கராத்தே கிளாஸ் போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 11th 12th வந்ததுக்கப்புறம் போனோகிராஃபி மாஸ்டர்பேஷனால், எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷனால் உடம்பு ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்டு செக் பண்ணுறதுக்கு 31 கிலோ 31 கிலோ வெயிட்டு, 4.75 அடி ஹைட்டு 12th படிக்கும்போது. அப்போ என் கூட இருந்தவங்களாம் நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. என்கிட்ட எதுவுமே இல்லை. 31 கிலோ வெயிட் நல்லா ஞாபகம் இருக்குது. அவ்வளோ
பெயின்ஃபுல் டிப்ரெஷனில் இருந்து அந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் வரும்போது இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மார்க் லிஸ்ட் டிசி வாங்கும்போது நான் கையெழுத்து கும்பிட்டு வாங்கிட்டு வந்தேன். போதுண்டா அந்த வாழ்க்கை, போதுண்டா இந்த வாழ்க்கை, இதுக்கு மேலே என்னால் வலி தாங்க முடியாது, போதுண்டா வாழ்க்கைன்னு கையெழுத்து கும்பிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது பொது இடத்துல தான் அசிங்கப்படுவேன். பொது இடத்துல, பஸ் ஸ்டாண்டில், ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன்னா அங்கே அசிங்கப்படுவேன். நான் போட்டுக்கிற செப்பல் வந்து அடி ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கும். சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு செப்பல் போட்டிருக்கோம். புது செப்பல் கூட என்னால் வாங்க முடியாது. அந்த செப்பல் கழட்டி வச்சுட்டு ஹோட்டல் உள்ள போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பாடு எதுவும் வாங்க போகிறேன் அப்படின்னா, யாராவது சொந்தக்காரன் வந்தாங்கன்னா சாப்பாடு ஏதோ வாங்கிறதுக்கு போகிறேன், இல்லை வீட்டில் ஏதோ வேலை மேஸ்திரி வேலை நடக்குதுன்னா சாப்பாடு வாங்க போகிறேன் அப்படின்னா, அந்த செருப்பு பார்த்துட்டு கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாமல், அது காதில் வாங்கிக்கின்னு பதில் பேச முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அப்படியே அப்படியே நொந்துக்கினே வருவேன். அது என்சிசியில் ஜாயின் பண்ணியிருந்தேன் 8வது 9வது 10வதுலாம். அந்த டைமில் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்டில், எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு நான் நின்றுட்டுருப்பேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவேன். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்து கிண்டல் பண்ணுறது, வந்துட்டான் பாடுறான் துணி போட்டுங்கிறான் பாடுறான். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அப்படியே நான் எதுவுமே பேச முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டே புலம்பிட்டு அப்படியே உள்ளேயே வச்சுட்டு போனேன். பேசுகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது. பேரண்ட்ஸும் என்னன்னு கேட்கல, ஏன்ப்பா இப்படி இருக்க, என்ன சாப்பிட்டியா இல்லையா, என்ன பண்ணுற, எதுவுமே கேட்குறது. எனக்கு நானே தான் எல்லாமே. அதுதான் வந்து இவ்வளோ வலி வேதனைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்திருந்தா, ஒரு பேரண்ட்ஸு கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் அடிக்ஷனில் போய் இவ்வளோ தூரம் நான் லாஸ் பண்ணி இருக்க மாட்டேன். அது யாரை குற்றம் சொல்லி என்ன பண்ண முடியும். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வரும்போது அது ஸ்கூல் டேஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. உடனே ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறது, நிறைய அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு நான் எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாத்ரூம் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. லோக்கலில் இருக்கிற பசங்களும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க பக்கத்தில் வீட்டில் போயிட்டு வந்துடுவாங்க. நான் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அதெல்லாம் அந்த நாட்களை திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப ரணமாக இருக்குது. பசங்களாம் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நினச்ச நேரத்துக்கு எதனா வாங்கி சாப்பிடுவான், நினச்ச நேரத்துக்கு நினச்ச பஸ்ஸில் வருவான், நினச்சபடி போவான், மதியானம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பான், ஃபோன் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவன் பாட்டுன்னு ஜாலியாக போயிட்டுருப்பான் வந்துட்டுருப்பான். ஒரு சிலர் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸாக இருப்பான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக இருப்பான். என்ன மாதிரி வந்து நான் யாரையுமே பார்த்ததில்ல. எப்போவுமே வலியோடையே வேதனையோடையே அதுலேருந்து எப்படா வெளியே வர்றது, எப்படா நான் வளருவேன், எப்படா இங்கேருந்து போவேன். அதுதான் ரொம்ப அதை பற்றி நான் படிக்கிறதை பற்றி யோசிக்கிறதுக்கும் நேரமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு ஸ்கூல் 10 நாள் லீவ் இருக்கும். லீவ் முடிச்சுட்டு கிளாஸுக்கு வருவான், எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். நான் இங்கே போகண்டா, நான் அங்கே போகண்டா, இதெல்லாம் நடந்துச்சுடா, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானு. எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மெமரியுமே கிடையாது. இந்த ஊருக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போனேன், இது எடுத்து கொடுத்தாங்க, அது பண்ணாங்க, இன்றைக்கி வரைக்குமே கிடையாது. அப்போ அப்படியே அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே அப்படியே நொந்து 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 அப்படியே மூலையில் லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து அப்படியே லீவு நாள்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 வீலரில் போயிட்டுருப்பான். எனக்கு எதுவுமே இருக்காது, நடந்து போயிட்டுருப்பேன். அப்படியே போகும்போது ஏளனமாக இலக்காரமாக அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவானுங்க. அதெல்லாம் அந்த பார்வையிலேயே நான் உள்ளுக்குள்ளேயே செத்து போயிச்சிட்ருப்பேன். அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. இன்றைக்கி நினச்சாலும் அப்படியே அந்த டிப்ரெஷன் தான் என்னை வந்து இந்த பான் அடிக்ஷன் கொண்டு போய் விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதில் போய் நான் மாட்டியே இருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் பார்டர் மார்க் பாஸுன்றதுனால எங்கள் பேரண்ட்ஸும் வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி, அவ்வளோ அவமானப்படுத்தி, ஒரு அப்பா பையனை பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தைகள், அம்மா பையனை பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் காதில் கேட்டு அதெல்லாம் ரொம்ப ரணக்கொடூரம். இந்த எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் இல்லைன்னா நான் ஓரளவாவது மார்க் எடுத்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா படித்த இந்த பையன் 11th 12th அப்புறம் இந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் அதில் மென்ஷன் பண்ணோன்னா தப்பாகிடும்.
அப்பா பையனை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தை, அம்மா பையனை பார்த்து சொல்லவே கூடாத அசிங்கமான வார்த்தைகள்லாம் நான் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அசிங்கப்படுவேன். நீ மார்க்கும் எடுக்கலை, எங்கேயும் வேலைக்கும் போகல, எதுக்குமே தகுதி இல்லை, நீ சோறில் கை வைக்கிற, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா? நீலாம் எதுக்கு இருக்கிற? உனக்கு எந்த வேலையுமே செய்யாமல் சோறில் கை வைக்கிற, உனக்குலாம் கூசலையா? இப்படிலாம் இதெல்லாம் கேட்டுட்டு நான் அந்த ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அசிங்கப்படுவேன், வீட்டில் எவ்வளோ அவமானப்படுவேன். அது சாப்பிட்டதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பேன்றது எவ்வளோ சொன்னாலும் யாருக்குமே புரியாது. அதுதான் சத்தியம். ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன், அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். அதுவும் நாம் நம்ம இருக்கிற ஊரில் நாங்கள் தான் ஒத்த வீடு. எங்கள் கம்யூனிட்டியில் நாங்கள் தான் ஒத்த வீடு. மற்ற கம்யூனிட்டிக்காரெல்லாம் ஃபுல்லாகவே தெரு ஃபுல்லாகவே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அப்படியே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படியே ஜாதி பேர் சொல்லி அசிங்கமாக திட்டுவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஸ்கூல்லேயும் சரி, வீட்டு பக்கத்துலேயுமே சரி, அந்த மெஜாரிட்டியாக இருக்கிற கம்யூனிட்டி நாங்கள் ஒத்த வீடு இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ அசிங்கமாக திட்டுவானுங்க, அப்படியே சூழ்ந்துக்குவானுங்க. ஸ்கூல் டேஸ்லாம் என்னை பேர் சொல்லியே கூட மாட்டானுங்க. உங்கள் ஒருத்தவங்க அம்மா, டேய் இங்கே வாடா, இங்கே போடா, உங்கள் ஒருத்தவங்க அம்மா, இதுதான் பேசுவானுங்களே தவிர என்னை பேர் சொல்லியே கூட மாட்டானுங்க. சைக்கிளில் போயிட்டு இருந்தோன்னா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து கல்லை தடிப்பானுங்க. என்னை என்னான்னு கேட்கறதுக்கு நாதி இருக்காது. யாருன்னா அடிக்கிறாங்க, யாருன்னா திட்டுறாங்கன்னா என்னான்னு கேட்கறதுக்கு நாதி இருக்காது. இது நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை சொல்லி தான் கூப்பிடுவாங்களே. என்னை மனிதனாக கூட எவனுமே மதித்ததில்லை. இதுதான் சத்தியம். வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட ஒன்றா அந்த மெஜாரிட்டியாக இருக்கிற கம்யூனிட்டி ஒன்றா சூழ்ந்துடுவானுங்க. அப்படியே எங்கள் வீட்டில் என்ன அடித்தாலும் யார் அடித்தாலும் கேட்கறதுக்கு நாய் இருக்காது. தெரு நாய் மாரி இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த டைம்லலாம் நான் ரோட்டில் செத்து போயிருந்தால் கூட என்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இவன் தான் இதுன்னு அடையாளம் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அனாதை பணமாக தான் செத்துருக்கணும். இதுதான் சத்தியம். அவ்வளோ தூரம் அந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அந்த அந்த ரணமான சூழ்நிலையில், அதுவும் இந்த 11th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பான் மாஸ்டர்பேஷன் இன்னும் என் வாழ்க்கையை மொத்தமே சீரழித்து சின்ன பின்னமாக்கி நாசமாக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். நாசமாக்கிருச்சு. அட்லீஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் நான் ஏதோ நல்ல யூனிவர்சிட்டியில் போயிட்டு என் லைஃப் இந்நேரம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் ஃபுல்லாகவே நாசமாயிடுச்சு. பார்டர் பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியே வரேன். என்ன பண்ணுறதுனே புரியல. இதனால தான் நான் மார்க் கம்மியாக எடுத்தோன்னு எனக்கு தெரியல. பான் மாஸ்டர்பேஷன் தான் காரணம், அதுவும் எனக்கு புரியல. டிப்ரெஷன் ஆகுதா, மாஸ்டர்பேஷன் பண்ணு. டிப்ரெஷன் ஆகுதா, மாஸ்டர்பேஷன் பண்ணு. டிப்ரெஷன் ஆகுதா, பான் பாரு, மாஸ்டர்பேஷன் பண்ணு. இவ்வளோதான். வேறு எனக்கு எதுவுமே தெரியல. ஆரம்ப கட்டங்களில் ஒரு முறை மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கு அவ்வளோ தூரம் பயந்துக்கிட்டு, தயக்கப்பட்டுக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, குற்ற உணர்வில் இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு இந்த டிப்ரெஷனான லைஃப்பில் எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. எனக்கு சொந்தமும் இல்லை, அப்பா அம்மாவும் கேர் பண்ணல, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, யாருமே எனக்கு கேர் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இல்லை. அப்படின்னும் போது எனக்கு நானே சொல்யூஷன் தேடி 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 பானில் மாட்டி கது சாத்திட்டு பான் பார்க்குறது, பாத்ரூம் போகிறது பான் பார்க்குறது, மாஸ்டர்பேஷன் பண்ணுறது, இதே லைஃப் ஆகிப்போச்சு. 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகும்போது 17 வயசுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்கணும் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் கூட. அந்த ஒரு வருஷம் அவ்வளோ தூரம்னா கொடூர வேதனை. எத்தனை முறை சூசைட் அட்டம்ப்ட்டு, எத்தனை முறை அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரில. நம்ம வீட்டு பின்னாடி தோட்டம் இருக்கும், பதார் இருக்கும், நிறைய பாம்புங்க நிறைய இதெல்லாம் இருக்கும். அங்கே போய் உக்காந்துட்ருப்போம் தனியாக. ஏதோ ஒரு பாம்பு நம்மளுக்கு கடிச்சிடாதா, நம்ம செத்துட மாட்டோமா, நம்ம வேதனையெல்லாம் இதோடு போயிடாதா, நம்ம இன்னையோட அப்படியே சந்தோஷமாக செத்து போயிடலாம்ல, இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, யாரும் நம்மளை அசிங்கமாக திட்ட மாட்டாங்க, யாரும் நம்மளை அவமானப்படுத்த மாட்டாங்கல்ல, நம்ம இதோடு செத்துடலாமா, இதே நினப்பிலேயே இருப்பேன். சரி விஷம் எதனா வாங்கிட்டு குடிச்சிடலாமா, எலி மருந்து வாங்கிட்டு குடிச்சிடலாமா, சரி ரோட்டில் எதனா ஆக்சிடெண்ட் ஆகிடுமா. நிறைய முறை நல்லா ஞாபகம் இருக்குது. நான் நடுவில் வெள்ளைக்கோடு போட்டிருப்பாங்க, அது மேலே தான் நடந்தே போவேன் நைட்டில். லாரிக்காரன் வரும் ஹார்ன் அடிச்சுட்டு ஓரம் போவான், பஸ்ஸுக்காரன் வரும் ஹார்ன் அடிச்சுட்டு ஓரம் போவான், இன்னும் சிலர்லாம் வண்டி நிறுத்தி திட்டிட்டு போவான். செத்துட்டா நல்லா இருக்குல்ல, செத்துட்டா நம்மளை யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்கல்ல,
செத்துட்டா நம்ம கஷ்டப்பட தேவையில்ல, செத்துட்டா நம்மளுக்கு வலிக்காதுல்ல, செத்துட்ட பிறகு நம்ம எப்பவுமே எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல, நம்மளுக்கு டயர்டாக இருக்காதுல்ல, நம்ம செத்துடலாம்ல. இதே தான் யோசிச்சுட்டே இருக்கும் எப்போவுமே. பஸ்ஸில் போயிட்டு தான் படியில் நின்று படியிலேருந்து குச்சிடலாம். படியிலேருந்து குச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. படியிலேருந்து குச்சிட்டா நம்மளை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க. நம்ம இப்போ எதிரில் எதனா வண்டி வந்துச்சுன்னா நம்ம அதோட நிம்மதியாக செத்துடலாம்ல. இதையே நினச்சிட்டே இருப்பேன். பாம்பு வரும், பக்கத்தில் வந்து அப்படியே திரும்பி போவோம். வண்டிக்காரன் வருவான், ஓரம் தள்ளிட்டு போவான். படியில் நின்னா கூட நான் அப்படியே விழுந்தலான்னு போவேன். அதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் நின்றுக்கிட்டு கம்பியில் கை பிடிச்சிட்டு என்னை தாங்கி நின்றுருப்பான். இப்படியே நான் சாகிறது தள்ளி போயிட்டே இருக்கும். எப்படா சாகலாம் இப்படியே நினைப்பிலே இருப்பேன். அதுவும் அந்த 31 கிலோ வெயிட்டில் 4.75 அடி ஹைட்டில் இன்னும் அந்த வேதனை வலி அந்த எக்ஸசிவ் பான் மேஸ்டர்பேஷன் என்னை உருக்கி 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 என்னை ஒவ்வொரு நிமிஷமும் சாவடிச்சுன்னே இருந்தது. அதுலேயும் கராத்தே கிளாஸ்லேயும் அவ்வளோ அவமானப்படுவேன், அவ்வளோ அசிங்கப்படுவேன். என் செட்டு பசங்களே கராத்தே கிளாஸில் டேய் ஒருத்தவங்க வாடா, டேய் உம்மால போடா, இதுதான் பேசணுங்க, இப்படி தான் பேசணுங்க. நான் பிளாக் பெல்ட் வாங்குகிறேன் அன்றைக்கி. அப்போ பிளாக் பெல்ட் வாங்குகிறேன் ஆம்பூரில் நைட்டு பிளாக் பெல்ட் வாங்க போகிறேன். அப்போ மாஸ்டரே வந்து பிளாக் பெல்ட் வாங்கி என் தலையில் அடிக்கிறாரு. உனக்கெல்லாம் இடுப்பே இல்லை, உனக்கு நேற்றுல பிளாக் பெல்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. கூட வந்த எல்லாம் அப்படியே சிரிக்கிறான். அவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு. உனக்கு இடுப்பே இல்லை, உனக்கு எதுக்காக பிளாக் பெல்ட்டு, அந்த பெல்ட் வாங்கி அடிச்சார். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதோட நான் கிளாஸுக்கு போகிறது நின்ட்டேன். ஒரு 2-3 வருஷமாக கராத்தே கிளாஸ் போகிறது நின்ட்டேன். அதுக்கப்புறமா அது திரும்பவும் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். இந்த எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுனால தான் என் லைஃப் இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்ற புரிதலே இல்லாமல் நான் டிப்ரெஷன் வந்துடுச்சு. என்னை யாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க, திட்டாங்கன்னா திரும்பவும் மாஸ்டர்பேஷன் பண்ணணும், திரும்பவும் மாஸ்டர்பேஷன் பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேன், பான் பார்த்தா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். இந்த மைண்ட் செட்லேயே இருந்து 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 ஒரு 5 வருஷம் கண்டினியூவாக ஸ்கூல் டேஸில் கூட காலையில் மாஸ்டர்பேஷன் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவேன். மதியம் ஈவினிங் ரிட்டர்ன் வந்து மாஸ்டர்பேஷனாக தூங்குவேன். திரும்ப நான் காலையில் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவேன். ரிட்டர்ன் வந்த பிறகு ஈவினிங் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். இது அப்படியே வந்து எனக்கு அப்படியே சைக்கிளாகவே மாறிடுச்சு. அந்த டிப்ரெஷனுக்கு வர வழி தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு என்னன்னு தெரியல. மாஸ்டர்பேஷன் பண்ணுறது, திரும்ப ஸ்கூலுக்கு போகிறது, திரும்ப மாஸ்டர்பேஷன் பண்ணுறது, திரும்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. சும்மா ஒரு மழை பெஞ்சிருக்கும், குளிரும், பெட்ஷீட்டு போற்றுவேன், சொட்ரு போடுவேன், திரும்ப பெட்ஷீட்டு போற்றுவேன், அப்போயும் குளிர் ஜுரம் இருக்கும், ஸ்கூலுக்கு போவேன், திரும்பி ஜுரம் அடிக்கும், வீட்டுக்கு வந்துடுவேன், திருப்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அப்படியே ஹாஸ்பிட்டலு வீடு, மாத்திரை ரெஸ்ட்டு இப்படியே 11th 12th இதே பெரும்பாலான நாட்கள் இப்படியே போயிடுச்சு. ஆனால் யாருக்குமே தெரில ஏன் இப்படி இருக்கான், ஏன் இவனுக்கு டயர்டாக இருக்குது, ஏன் இவன் இப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரில. அதுதான் சுச்சுவேஷன். அது 12th முடிச்சுட்டு கம்பெனியில் சேர்றேன், ஸ்ரீபெரும்புத்தூரில் செல்ஃபோன் சார்ஜர் கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா காலையில் போகிறேன், காலையில் போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே இன்டர்வியூ எடுக்கிறான். ஈவினிங் 5 எல்லோரும் எடுத்துட்டாங்க, கடைசியாக எடுத்துகிட்ருக்காங்க. அன்னைக்கு என் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்குறாங்க. அன்றைக்கி தான் 18 வயசு ஆகிட்டு அன்றைக்கி தான் 18 வயசு. மறுநாள் வந்து நான் இன்டர்வியூ போகிறேன். அவர் சர்டிஃபிகேட் வாங்கி பார்க்குறாரு. இல்லை உனக்கு 18 வயசு அவ்வளோ கிளம்பு அப்படின்றாரு. ஐயோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பஸ்ஸு கடன் வாங்கிக்கின்னு வந்து இங்கே இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாப்பிடாமல், காலையில் சாப்பாடு சாப்பிடல, மதியம் சாப்பாடு சாப்பிடாமல், தண்ணி கூட குடிக்காமல் வெயிலில் நின்றுக்கிறேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். இன்னேற்றுக்கு 5 மணிக்கு மேலே இவர் 18 வயசு அவ்வளோ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சார் சர்டிஃபிகேட் பாருங்கள் சார், 18 வயசு ஆயிடுச்சு சார், 18 வயசு ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட் பாருங்கள் சார் சர்டிஃபிகேட் ஒரு வாட்டி பாருங்கள் சார். கெஞ்சிரான் அவர். இல்லைப்பா போப்பா, 18 வயசு அவ்வளோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வா அப்படின்றாரு. சார் 18 ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பாருங்கள் சார், டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் சார். அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் 2 பேர் இன்டர்வியூ எடுத்துன்னு பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துனாரு. என் வாழ்க்கையில் முதல்ல அந்த கம்பெனி வேலைக்கு போனது தான் ஒரு திருப்பம். அது வரைக்கும் அவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டேன், அவ்வளோ தூரம். அதுதான் சொல்கிறேன்னு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கே எங்கள் அம்மா கேட்குற கேள்வி வந்து என்னால் ஜீரணம் பண்ண முடியாது. நீ வேலையே போகல, மார்க்கும் இல்லை, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிற உனக்குலாம் கூசலை, உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னா.
அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். கம்பெனியில் ஜாயின் பண்ண பிறகுமே கண்டினியூவாக மாஸ்டர்பேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பெனியில் போவேன், ரிட்டர்ன் வந்த பிறகு ஃபோன் ஹெட்செட் போட்டுன்னு உட்காந்துருவேன். திருப்பணும் நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஃபுல்லாக பாந்தை பார்த்துட்ருப்பேன். திருப்பணும் வந்து மத்தியானம் ஷிஃப்ட்டு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலுமே திருப்பியும் பாந்தான் அவனை விடிய பார்த்துட்ருப்பேன். அப்படியே தூங்கிடுவேன். எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. அந்த டிப்ரெஷனை போக்கிக்கிறதுக்கு ஒரு ப்ளஷர் கிடைச்சிது, எனக்கு ஒரு வேறு ஆப்ஷன் தெரியல. அதுதான் இவ்வளோ தூரம் அடிக்ஷனில் போய் மாட்டினதுக்கு காரணம். கம்பெனிலுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் ஒயிட்டாக கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால கேர்ள்ஸ் வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் ஒரு வாரம் பேசுவாங்க, அதோட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லக்கூட மாட்டாங்க. அப்படியே நம்பர் பிளாக் ஆகும், நம்பரை டெலீட் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணுவாங்க, இல்லை நம்பர் மாற்றிடுவாங்க, இல்லை கேரே பண்ண மாட்டாங்க, ரீப்ளே வராது. ஐயோ என்னன்னு தெரியலையே நம்மளுக்கு எனக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு எனக்கு நானே பேசிக்கிட்டே புலம்பிகிட்டு இருப்பேன். அந்த டைமில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கேர்ள்ஸுடைய செப்பலை பார்த்தாலே டெம்ட் ஆகும், லிப்ஸ்டிக்கை பார்த்தா டெம்ட் ஆகும், கர்ச்சீப்பை பார்த்தா, ட்ரெஸ்ஸை பார்த்தா, ஷாலை பார்த்தா, ஹேண்ட்பேக்கை பார்த்தா, அவனுடைய செருப்பை பார்த்தாலே எனக்கு டெம்ட் ஆகிட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருப்பேன். கேர்ள்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா, அவங்களாம் கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ ஹை வேல்யூ ஒர்த்து, நம்மக்கிட்ட அவங்களாம் நம்ம கண்டுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இதே மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். யாரோ ஒரு கேர்ள் வந்து பார்த்துட்டாங்கனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே நம்மளும் ஒர்த்து தான் போல இருக்குது, நம்மளையும் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். இதெல்லாமே அனாவசியமான விஷயன்றது அன்றைக்கி எனக்கு சுத்தமாகவே தெரியாமலே போயிடுச்சு. அவங்க செப்பலை பார்த்தா மாஸ்டர்பேஷன் பண்ணுவேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நான் அடிக்ஷனில் இருந்திருப்பேன்றது இமேஜின் பண்ணி பாருங்கள். கம்பெனியில் போகிறேன், அப்படியே சேலரியை எங்கள் அப்பானை தான் கொடுக்குறேன். ஏடிஎம் கார்டு அப்பாக்கிட்ட தான் இருந்தது. ஒரு நாள் கூட லீவே போட்டதில்லை. எல்லாருமே நசிக்கப்படுத்துவாங்க. மழை வந்து கம்பெனியே மூழ்கிடுச்சுன்னா கூட ஒரே ஒரு படகு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டுனா சூர்யா வந்து படகுலேயே வந்து மிஷின் ஓட்டி கொடுத்துட்டு அவுட்புட் கொடுத்துட்டு போயிடுவான். இப்படிலாம் அசிங்கப்படுத்துவாங்க. அது ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆனதில்லை. எல்லாம் சரக்கு அடிக்கிறதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறதுக்கு, ஆண்டிக்கிட்ட போகிறதுக்கு அது இதுன்னு லீவ் எடுத்துருவானுங்க. நான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் போனதுக்கு அவ்வளோ தூரம் அசிங்கப்படுவேன். யாருக்காவது டைம் பாஸ் ஆகலைன்னா என்னை வச்சு தான் டைம் பாஸ் பண்ணணுங்க. கம்பெனியில் சேர்ந்த பிறகு மதியானம் சாப்பாடு, என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், இனிப்போட சாப்பாடு கண்ணில் அப்போ தான் பார்க்குறேன். என் வாழ்க்கையிலே முதல் முறையாக கம்பெனியில் மதியானம் சாப்பாடு தான் பார்க்குறேன். அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருந்ததுனால ஓகே இங்கே சாப்பாடு கிடைக்குது, சாப்பாடுக்காவது நம்ம கம்பெனிக்கு போனோம் அப்படின்னு தான் கம்பெனியே கண்டினியூ பண்ணேன். வீட்டில் இருந்தால் இது கூட கிடைக்காது. அப்போது மதியானம் சாப்பாடு கம்பெனியில் சாப்பிடும்போது 2வது வாட்டி போய் வாங்கிறதுக்கு போவேன். என் கூட வேலை செய்கிற எல்லாருமே என்ன தான் பார்ப்பான், அவ்வளோ கேவலமாக பார்ப்பானுங்க. லஞ்சு பிரேக் முடிச்சுட்டு வந்து கம்பெனியில் உள்ளே வந்து மிஷின் ஓட்டிகிட்ருப்போம். எல்லாருமே என்னை பற்றி தான் பேசுவோம். இவன் 2வது வாட்டி போய் வாங்கிட்டு வந்தான், இவன் 2வது வாட்டி போய் வாங்கிட்டு வந்தான், 2வது வாட்டி போய் வாங்கிட்டு வந்தான். அவ்வளோ அவமானமாக இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எதுவுமே தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முதல் முறையாக அந்த சாப்பாடு அப்போ தான் பார்க்குறேன். சரி சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு ஏற்றலாம், நான் தான் ரொம்ப ஒல்லியாக இருக்குமே, இதுக்கப்புறம் இப்படி இருக்க வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்போது அதுதான் பேசுவாங்க. அதுவும் கம்பெனியில் எனக்கு போடுறதுக்கு துணி இருக்காது. எங்கள் அப்பா அது ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு போவேன், இல்லை எங்கள் மாமா அதை வாங்கி போட்டு போவேன். இப்போ எல்லாருமே வந்து முன்னாடி போகும்போது டேய் துணி போட்டுக்கிறான் பாடுறா, டேய் பேண்ட்டு போட்டுக்கிறான் பாடுறா அப்படியே பேசி சிரிப்பாங்க. கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே ஏஜில் இருப்பாங்க. அவ்வளோ காதில் கேட்டும் கேட்காத மாதிரி தலை குனிஞ்சு போயிட்டுருப்பேன். வீட்டுக்கு போய் அழுதுட்ருப்பேன். கதவு சாத்திட்டு குழா திறந்து விட்டு அழுதுட்ருப்பேன். இன்னுமே நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, இன்னுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே. ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனால் யார் தர போட்டுன்னு வந்துட்ட அப்படின்னுவாங்க. டே துணி போட்டுக்கிறான் பாடுறா, டே பேண்ட்டு போட்டுக்கிறான் பாடுறா, அவன் பேண்ட்டு பாடுறா எப்படி இருக்குது பாடுறா, டே 2வது ரவுண்டு வாங்கிறதுக்கு போகிறான்டா, சோறு வாங்க போகிறான்டான்னுவாங்க. அப்படியே இதயத்தில் கத்தி குத்தி கிழிச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு வேதனையோடவே இருப்பேன் நான். இதெல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுதா இல்லை புரியலையா என்னன்றது எனக்கு தெரியல. அது ஒரு வேளை சாப்பாடுக்கு அவ்வளோ அசிங்கப்பட்டேன். இந்த மாஸ்டர்பேஷனால் இன்னும் வேதனைப்பட்டு, இன்னும் அசிங்கப்பட்டு வாழ்க்கையே ரணமாக போச்சு. கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன், அப்பயும் மாஸ்டர்பேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன்.
கேர்ள்ஸ் ஒரு ஃபியூ கேர்ள்ஸை வந்து நான் லவ் பண்ணியிருப்பேன். ட்ரூவாக லவ் பண்ண கூட யாருமே எனக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சரி ஃபேராக இருக்கான், ஒயிட்டாக இருக்கான், சரி இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் பொழுதுன்னு ஒரு 2-3 நாள் பேசுவாங்க, ஒரு வாரம் பேசுவாங்க. ரொம்ப லோ லெவல் பர்சனாலிட்டி இருக்கிற கேர்ள் கூட என்னை வந்து செருப்பு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நாய் மாதிரி செருப்பு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுட்டு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெசேஜ் பண்ணாத, ஏன் ஃபோன் பண்ணுற அப்படின்வாங்க. நம்பர் மாற்றிடுவாங்க, பிளாக்கில் போட்டு திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அவங்களே அன்பிளாக் பண்ணிட்டு பேசுவாங்க. திரும்ப போர் அடிச்சதுன்னா பேசுவாங்க, திரும்ப பிளாக்கில் போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு நான் 4வது 5வது ஆப்ஷனாக இருந்தேன் நினைக்கிறேன். பேசிகிட்டே இருப்பாங்க, பிடிக்கலன்னா நான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன், திடீர்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன், திடீர்னு வந்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எப்போ போர் அடிக்குதோ, எப்போ யாருமே அவைலபிள் இல்லையோ அப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்றது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. 2019 அப்போ வந்து நான் கம்பெனியில் ஒரு பொண்ணு 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. நான் அப்பப்போ டேரி மில்க்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேசிவிட்டு அப்படி கரெக்டாக போயிட்டு இருந்தது. மேரேஜ் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தேன். ரொம்ப ரொம்ப ட்ரூவாக ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து அந்த பொண்ணுடைய விரலை கூட நான் டச் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா நம்ம மேரேஜ் தான் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீசெண்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி டீசெண்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பயுமே நான் மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்டையுமே எனக்கு வந்து அது லஸ்ட்டாக லவ்வான்றது தெரியல. ஆனால் அவங்க இல்லாமல் நான் இல்லைன்ற அளவுக்கு நான் அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருந்தேன். கம்ப்ளீட்டாக வந்து இவங்க தான் மேரேஜ் பண்ணுன்ற அளவுக்கு ஒரு லஸ்ட்டு இருந்தாலும் அந்த லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. 2019 திடீர்னு அவங்க வந்து கம்பெனிக்கு வரல. என்னென்னு ரீசன் சொல்லலை, நம்பர் பிளாக்கில் போட்டாங்க. நம்பர் பிளாக்கில் போட்ட பிறகு சரி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு வாரம் கழிச்சு கம்பெனி வராங்க. என்னை பார்த்த உடனே வேறு லைனுக்கு திரும்பி போகிறாங்க வேகமாக. என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் நான் அன்றைக்கி நைட்டை ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது அது அவங்க சொன்ன பதில் வந்து, இல்லை சூர்யா, இது வந்து ஃபேமிலி கட்டாயம், இல்லை வந்து தெரியாமல் நடந்துருச்சு, என் விருப்பம் இல்லாத நடந்துச்சு, ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு வந்து ஆறி இருக்கும். அவங்க சொன்ன வார்த்தை, நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணியிருக்க போகிற, உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து என்னை திருப்பியும் இவ்வளோ லைஃப் இவ்வளோ பெயின்ஃபுல் வந்ததுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளே வந்த பிறகு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைஃபு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருந்தது. அந்த வார்த்தை கேட்ட பிறகு திருப்பியும் என் வாழ்க்கை வந்து செத்துட்டேன், ஃபுல்லாகவே செத்துட்டேன். அந்த ஒரு வார்த்தை கேட்டது ஒன்று, உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும், சொன்னால் மட்டும் நீ என்ன பண்ணியிருக்க போகிற, உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும், அதனால தான் சொல்லலை. அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் லவ் பண்ணி, அந்த பொண்ணு வந்து தனுஷ் ஃபேனுன்றதுனால நான் அப்போது கொஞ்சம் வெயிட் ஏற்றிருந்தேன். 2 முறை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் அந்த பான் மாஸ்டர்பேஷன்லேருந்து அப்போ தான் வெளியே வந்தேன். இதுமாரி இது தப்பு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து கொஞ்சம் வெயிட் ஏற்றிருந்தேன். நினைக்கிறேன். அந்த பொண்ணு தனுஷ் ஃபேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, தனுஷ் பார்த்து எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறான், நீ தாங்கிறியா வெயிட் ஏற்றினு அசிங்கமா அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ, அந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு பிடிக்காத போல இருக்குது, நம்மளுக்கு மேரேஜ் பண்ணாத போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி என்ன பண்ணேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், லைஃப் ஏற்கனவே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. கம்பெனி வேலைக்கு போன பிறகு தான் என் லைஃப் அப்போ தான் க்ரோ ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் சாப்பிட்டு நான் கொஞ்சம் வெயிட் ஏற்ற ஆரம்பித்தேன். நல்ல சாப்பாடு அங்கே தான் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்போ தெரியல, நம்ம இதை பேச்சு கேட்கக்கூடாது, நம்ம கெரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு நான் என்ன பண்ணேன், திருப்பி வந்து ஐயோ அந்த பொண்ணுக்கு என்ன நம்மளுக்கு பிடிக்கல போல இருக்கு, இந்த பொண்ணு நம்மளை மேரேஜ் பண்ணாது போல இருக்கு, இவன் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கம்பெனிக்கு போவேன், ஃபுல் டே ஒர்க் பண்ணுவேன், ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஏன்னா வெயிட் குறைக்கணும், சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பாத்ரூம் போய்ட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கம்பெனியில் மிஷின் ஓட்டுவேன், தண்ணி குடிச்சிட்டு மிஷின் ஓட்டுவேன், சோறு சாப்பிட மாட்டேன். ஃபாஸ்ட்டாக நம்ம வெயிட் குறைக்கணும், இந்த பொண்ணை திரும்ப லவ் பண்ண வைக்கணும், ஃபாஸ்ட்டாக நம்ம வெயிட் குறைக்கணும், இதே மைண்ட் செட்டில் இவ்வளோ தூரம் முட்டாள்தனமாக நான் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போதே அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு பொண்ணுக்காக காலையில் மாஸ்டர்பேஷன், மதியானம் மாஸ்டர்பேஷன், நைட்டு மாஸ்டர்பேஷன், சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் இல்லாமல்
இதெல்லாம் நினைக்கும்போது கடைசியாக அந்த பொண்ணுக்காக நான் இவ்வளோ பண்ணி கடைசியாக அதை வந்து நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணியிருக்க போகிற, உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்னு ஒரு வார்த்தை அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கினேன். அந்த வார்த்தை என்னால் தாங்க முடியாத, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கம்பெனி இனிமேல் ஷிஃப்ட்டு முடியும், வருவேன், சீட் இருக்கும், சீட் இருந்தாலும் பின்னாடி எமர்ஜென்சி எக்ஸிட் ஆண்ட கீழே தரையில் உட்காந்துட்டு கட்சி மூஞ்சில் மூடிட்டு அழுதுகிட்டே வருவேன். நைட்டில் பகலில் எந்த டைம்னு பார்க்க மாட்டேன், சீட்டில் உட்கார மாட்டேன். லாஸ்ட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டில் கீழே தரையில் ஒரு சீட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல கீழே உட்காந்துட்டு கட்சிப்பில் மூஞ்சி மூடின்னு அழுதுட்ருப்பேன். வீட்டுக்கு வந்து குழா திறந்து பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்ருப்பேன். இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணலாம்னு நினச்சினேன், இவ்வளோ பண்ணனே, இந்த பொண்ணு இப்போ இந்த மாதிரி பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு என்ன ஒரு நாயாக கூட நினைக்கல, செருப்பாக கூட மதிக்கல. அதுக்காக போய் நான் மேஸ்டர்பேஷன் பண்ணி வெயிட்டை குறைச்சி நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்றது, அந்த 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 பான் அடிக்ஷனில் இல்லைன்னா நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக முடிவு எடுத்திருப்பேன். எவ்வளோ ஸ்மார்ட்டாக முடிவு எடுத்து அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம் ஈஸியாக. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஒர்த்தில் இருக்கிற பொண்ணு கூட என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சத்தியமான உண்மை. இன்னுமே என்னால் அந்த வழி, இதுக்கு தான் இவ்வளோ வேதனை இருக்கிறதுனால நான் யாருக்கிட்டுமே நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பையோ என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ தூரம் மறைச்சி வச்சிட்டு இருந்தது. அந்த வலி திரும்பவும் ஞாபகம் வரும்போது தாங்க முடியாத ஒரு வேதனை இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தினமும் கருப்பு சட்டை மட்டும் போட ஆரம்பித்தேன். வாழ்க்கையை வெறுத்துட்டேன். கருப்பு சட்டை மட்டும் போட்டுட்ருப்பேன். எல்லோரும் கேட்பாங்க, ஏன்டா கருப்பு சட்டை போட்டுன்னு இருக்கேன். நான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன். கம்பெனி வேலை முடியும் வருவேன், எமர்ஜென்சி எக்ஸிட்டில் பின்னாடி உட்காந்து கர்ச்சீப் மூஞ்சில் போட்டு அழுதுகிட்டே போவேன், அழுதுகிட்டே வருவேன். வீட்டில் வந்தாலும் குழா திறந்து வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பேன். யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு முடியாது, எதுவுமே பண்ணதுக்கு முடியாது. அதுலேயும் இந்த 11th 12th ஸ்டாண்டர்டில் நான் பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் எனக்கு மாஸ்டர்பேஷன் பான் எல்லாம் கொடுத்தவன். அவன் வந்து அவன் அண்ணன் சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு சேர்ந்துட்டான் 17 வயசில். அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு 30 முறை 36 முறை ஃபோன் பண்ணுவேன், ஃபோனே எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து சொல்லுவான், ஆமாம் 36 முறை ஃபோன் பண்ணியிருக்கேன், அதுக்கு இப்போ என்னான்ற. ஆமாம் நான் வேலையில் இருந்துட்டு எடுக்கலை, அது இப்போ என்னான்ற. இதுதான் பதிலே வரும். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தால் சொல்கிறா, நான் வேலைக்கு வரேன்னா வீட்டில் இருக்க முடியலடா, அசிங்கமாக இருக்குதுடா, சாப்பிட முடியலடா, வீட்டில் திட்டுறாங்கடா, ஒரு வேலை கூட சாப்பிட முடியல, அவமானமாக இருக்குதுடா, கொஞ்சம் வேலை இருந்தால் சொல்கிறான்னா ஃபோனே எடுக்க மாட்டான். ஆமாம் 36 முறை மிஸ் கால் வந்துக்குது, இப்போ என்னான்ற. வேலை இருந்தால் அதுக்கே இப்போ என்னான்ற, இப்படி தான் பேசுவான். வேலைக்கு போன பிறகு நிம்மதி இல்லை, இந்த பொண்ணை விட்டு போனதுனால. சரி என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து 2019 இந்த பொண்ணு பிரேக்கப் ஆகிட்ட பிறகு காட்பாடியில் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த இடத்துல கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணுறேன். கம்பெனி வேலை இருந்தாலும் மற்ற டைமில் 8 ஹவர் கம்பெனி, வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஜாயின் பண்ணிட்டு அங்கே எல்லாருமே ஒரு 8-10 பேர் வந்துருந்தாங்க. அவர் வந்து சென்னையில் ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறவர், அவர் பேர் நான் சொல்லலை. காட்பாடியில் ஒரு கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். டெம்பரவரி அவர் காட்பாடின்றதுனால லீவில் வந்துருந்தார். சரி இங்கே வந்து ஒரு மினி ஹாலை வாடகைக்கு எடுத்து ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாப்புல. 5000 ரூபா ஃபீஸ். அப்போ போகிறேன், எல்லாருமே நான் தான் சின்ன பையன், அன்னைக்கு 20 வயசு. எல்லாருமே 26 27 இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்திருந்தாங்க. மேக்ஸ் நடத்துகிறாரு, ரீசனிங் ஆப்டிடியூட் நடத்துகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து ஸ்கூலில் வந்து மேக்ஸில் வீக்கு. அப்பயும் 11th 12th போயிடுச்சு. ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர் நோட் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு புரியுது இந்த பையன் சரி கிடையாது, இவனுக்கு வந்து நாலேஜ் இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறாரு, உனக்கு பாடம் நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரிய போகிறது இல்லை, நீ தயவுசெய்து கிளாஸ் விட்டு நின்றுடு, வராத. நீ வந்து நீ கொடுத்த 5000 நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், என் புக்குலாம் கூட நீ வச்சுக்கோ, கிளாஸுக்கு வந்துடாத, நீ இப்படியே கிளம்பு அப்படின்றாரு. எல்லோரும் முன்னாடியும் அப்படியே சொல்கிறாரு. அவ்வளோ அவமானம் வருது, கண்ணில் தண்ணி வருது, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. திரும்ப அதே 2-3 வாட்டி சொல்கிறாரு. நான் சொல்கிறது உனக்கு புரிய போகிறது இல்லை, நீ வந்து உனக்கு புரியாது, உனக்கு எதுவுமே நாலேஜே கிடையாது, உனக்கு டைம் வேஸ்ட்டு தான், நான் சொல்கிறது எல்லாமே டைம் தான் வேஸ்ட்டு, அந்த 5000 ரூபா நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், நீ கிளம்பிட, நிற்காத அப்படின்றாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ கான்ஸ்டபிள் எக்ஸாம், தமிழோட கான்ஸ்டபிளில் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க.
ராணிப்பேட்டையில் ஒரு ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஒரு ஒரு லேடி வந்து ஃபீமேல் வந்து ஒரு 45+ இருக்கும். அவங்க தான் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த சேரில் உட்காரேன், கழுத்து நிற்கலை. கழுத்து அப்படியே இப்படி சாயுது, கழுத்து சாயுது, திருப்பி அப்படியே கஷ்டப்பட்டு நிற்க வைக்கிறேன், கழுத்தை நிற்க வைக்கிறேன், கழுத்து சாயுது, அப்படியே கழுத்து அப்படி நிமித்த முடியல. நேராக பாருங்கள் ஃபோட்டோக்கு நேராக பாருங்கன்றாங்க. கழுத்து அப்படியே சாயுது, இப்படி நிற்க வைக்கிறேன், கழுத்தே நிற்கலை. அவ்வளோ வீக்காக இருக்கேன். டெய்லி மாஸ்டர்வேஷன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், ரிஜெக்ட் ஆகுறேன். கழுத்து நேராக வைங்க அப்படியே இப்படி இப்படி கஷ்டப்பட்டு இப்படி நிமித்தி இப்படி கழுத்தை நிற்க வச்சு இப்பயும் அந்த ஃபோட்டோ இருக்குது, கொஞ்சம் கிராஸான கழுத்து தான் இருக்கும். கழுத்து நிற்கலை எனக்கு. ஃபோட்டோ உட்கார கழுத்து நிற்கலை. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு அகாடமியில் சேர போகிறேன். உனக்கு ஹைட் இல்லை, நீ ஹைட் ஏற்றினுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இந்த ஹைட்டு இருக்கணும், இந்த ஹைட்டு உனக்கு இல்லை, உன்னை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னாங்க. அது பின்ன நடந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே. மேலும் அடி வாங்கி நான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே, இது என்னடா பண்ணுறது, எதுலேயுமே பிடிப்பே இல்லையே வாழ்க்கையில், எல்லாத்துலேயுமே ரிஜெக்ட் ஆகிட்டு வரேனே. ஸ்கூல்லேயும் மார்க் இல்லை, காலேஜும் ஜாயின் பண்ண முடியல, கேர்ள் ஃப்ரெண்டும் மேரேஜ் ஆகி போயிட்டா, இந்த ஆர்பிஎஃப்ல அங்கேயே வந்து மேக்ஸ் உனக்கு வரலன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே போலீஸ் கான்ஸ்டபிளுக்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், கழுத்து நிற்க மாட்டேங்குது, கழுத்து சாயுது. இங்கே அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணலாம், போலீஸ் இருந்தால் கூட உனக்கு ஹைட் இல்லை அப்படின்னு கிளப்புறாங்க. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நான் வந்து எங்கள் அப்பாண்ட கேட்குறேன். 2019 எண்டில் நான் வந்து ஒரு 3 வருஷமாக 2017, 18, 19 3 வருஷம் வேலைக்கு போனேன். ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுங்க, நான் வந்து ஏதோ ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறேன். அப்போ காலேஜ் கரஸில் பிஏ ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருந்தேன். அது செகண்ட் இயர் போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். 2018 போட்டேன், 2019 செகண்ட் இயர் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம வேலை ரிசைன் பண்ணிட்டு அந்த பிஎஃப் அமௌண்ட்டு ப்ளஸ் சேலரி அப்பா கிட்ட தானே இருக்குது, அந்த அப்பா கிட்ட இருக்கிற சேலரியை நம்ம பிஎஃப் அமௌண்ட்டு வாங்கிட்டு நம்ம வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கலாம். இது எல்லாமே போனதுனால எனக்கு என்ன வெறி வந்ததுன்னா, இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கணும், சின்ன விஷயம் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ற முடிவில் இந்த ஒரு சிந்தனை வந்தது. எங்கள் அப்பாண்ட கேட்குறேன், அப்பா நீ காசு கொடுப்பா, நான் வந்து ஏதோ படிக்கிறேன், நான் இதுக்கப்புறம் என் லைஃப் இது சரியாக போகல, நான் படிக்கணும் அப்படின்றேன். எங்கள் அப்பா வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. அம்மா, சிஸ்டரு, தம்பி, பிரதர் எல்லாமே இருக்கிறான், நானும் இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஏளனமாக அசிங்கமாக அப்படி சிரிக்கிறார், பயங்கரமாக சிரிக்கிறார். உனக்கெல்லாம் ஐஏஎஸ் ஆகுது தகுதி இருக்குதா, நீலாம் அதுக்கு ஆசைப்படலாமா, நீலாம் அதை நினச்சி பார்க்கலாமா, உனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்னு என்னை பார்த்து அசிங்கமாக சிரிக்கிறார். சரிப்பா, நீ அகாடமி கூட சேர்க்க தேவையில்ல, எனக்கு அந்த காசு கொடுப்பா, நான் படிக்கிறேன் அப்படின்னா. காசு செலவாயிடுச்சு, அதுக்கு பண்ணான்றா, உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ, நான் செலவு பண்ணிட்டேன், அதுக்கு பண்ணான்றா, உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ, உனக்கெல்லாம் அதுக்கு அகாடமி சேர்றதுக்கு தகுதி இருக்கா, உனக்கெல்லாம் அதுக்கு துப்பு இருக்கா, நீலாம் படிப்பியா, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா, நீ இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டே இருந்தார். உண்மையாக கண்ணில் அது ஓடிட்டுருக்கு. சரி, இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் கம்பெனிக்கு போகிறேன். எந்த கம்பெனிக்கு போகிறேன்னா, இனிமேலும் நம்ம நின்றுட்டு படிக்கலான்னு நினச்சனோ அதே கம்பெனிக்கு திரும்பியும் போகிறேன். நான் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாஸ்டர்பேஷன்லேருந்து அடிக்ட் ஆகாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன். 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். 2015 ஆரம்பித்து இன்றைக்கி 2025, 10 வருஷம். ஒவ்வொரு இடத்துலையும் அவமானம், ரிஜெக்ஷன்ஸு, ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கம், அவமானம், வலி, வேதனை, ரணம். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல இன்றைக்கி வரைக்கும். திருப்பியும் கம்பெனிக்கு போயிட்டு, திருப்பியும் வேலைக்கு போயிட்டு, திருப்பியும் சம்பாரித்து அந்த காசில் நானே காலேஜ் படித்து 12வது முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் ₹1 கூட கேட்கல இன்றைக்கி வரைக்கும். எனக்கு பெட்ரோலா, எனக்கு காலேஜ் ஃபீஸா, எனக்கு புக்கு ஃபீஸா, எனக்கு டெஸ்ட்டு பேட்ச் ஃபீஸா, எனக்கு என் ஃபோனு பேலன்ஸ் போடணுமா, ஜிம்முக்கு போகணுமா, என்ன இருந்தாலும் நானே தான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அந்த அந்த மாஸ்டர்பேஷன், அந்த எனர்ஜி லாஸ் பண்ணுறதுனால எவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்படுவீங்கன்றதுக்கு இதை தாண்டி ஒரு உதாரணம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. திருப்பி 2020 அதே கம்பெனிக்கு போகிறேன். கொரோனா லாக்டவுனு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரிஸ்க்கு டைமில் போயிட்டு சம்பாரித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை புக்கு வாங்கி
ரிசைன் பண்ணி அந்த பிஎஃப் அமௌண்ட்டு இந்த புக்கு எல்லாத்தையும் வாங்கி தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் 100 நாள் நோஃபேப்பில் இருந்தேன். நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன், ஓகே எல்லோரும் 90 நாள் 100 நாள் நோஃபேப்பில் இருந்தால் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 நாள் நோஃபேப்பில் இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட உட்காந்து படிக்க முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, மைண்டு ஸ்டெபிலிட்டி இல்லை, சுத்தமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டென்ஷன் தான் வருது, விரக்தி ஆகுது, வெறுப்பாகுது, கோவம் தான் வருது, என்னால் படிக்கவே முடியல. அப்புறம் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், நோ ஃபேப்பில் ரிசல்ட் வர்றது அவங்க அடிக்ஷன் லெவலை பொறுத்து தான் ரிசல்ட் வருன்றது. அப்போ தான் எனக்கு புரியுதே. அதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திருப்பி வந்து ருத்ராட்ச மாலை போடுறேன், கோயிலுக்கு போகிறேன், பட்டை அடிக்கிறேன், சாமி பாட்டு கேட்குறேன், என்னென்னோ பண்ணுறேன், திருப்பி 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 மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னால் வரவே முடியல. அதுக்கப்புறமா தான் மன அமைதியில் ஃபோக்கஸ் பண்ணாதான்டா நம்ம வர முடியும், மைண்டு நம்மக்கிட்ட மைண்டு ஸ்டெபிலிட்டி இல்லைடான்றது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதே. நம்ம பாட்டுன்னு எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். பான் பிளாக்கர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன், யூஸ் இல்லை. ருத்ராட்ச மாலை போடுறேன், கண்ட்ரோல் வரல. கோயிலுக்கு போகிறேன், கண்ட்ரோல் வரல. பட்டை அடிக்கிறேன், சாமி பாட்டுக்காரன், கண்ட்ரோலே வரல. எப்போ நான் தியான பயிற்சியில் அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சேனோ அப்போ தான் எனக்கு கண்ட்ரோலே வந்தது. அது வரைக்கும் தெருநாயாக தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இதுதான் சத்தியமான உண்மை. கம்பெனி ரிசைன் பண்ணிட்டு பிஎஃப் அமௌண்ட்டில் புக் வாங்கி போட்டு படிச்சுட்டு இருக்கேன். காசு 10,000 வச்சுருந்தா செலவாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் காசு இல்லை. கேட்ரிங் வேலைக்கு போகிறேன், எச்ஐஎல் எடுக்கிறேன். கேட்ரிங் வேலைக்கு போகும்போதே வந்து அது எச்ஐஎல் எடுத்தால் காசு தரேன்னு சொன்னாங்க. எச்ஐஎல் எடுத்தேன். நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். நான் நிறைய கேட்டரிங்கில் வேலை செஞ்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் அவ்வளோ அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன், அவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ணுவாங்க. எச்ஐஎல் எடுக்கும் போதெல்லாம் அவ்வளோ தூரம் சரி நம்ம நிலமை மாறிடும், சரி எவ்வளோ வேதனை உள்ளே இருந்தாலுமே எச்ஐஎல் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அவமானம் இருந்தாலுமே நான் வந்து செஞ்சுருக்கேன் அந்த வேலைலாம். கேட்ரிங் போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு வந்து முடி வெட்டுறதுக்கு காசு இருக்காது. 3 மாதம் 4 மாதம் சேவிங் பண்ணாமல் முடி வெட்டாமல் இருப்பேன். ஒரு 50 ரூபா கையில் இருக்காது. கேட்ரிங் போயிட்டு வந்த பிறகு தான் நான் அந்த காசு வச்சு தான் நான் போய் முடி வெட்டுவேன், ஷேவிங் பண்ணுவேன், ஃபோனுக்கு பேலன்ஸ் போடுவேன். கேட்ரிங் போயிட்டு எச்ஐஎல் எடுத்துகிட்டு வரேன். கேட்ரிங் முதலாளிகிட்ட வந்து கூலி கேட்குறேன். இல்லை இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்றாரு. அவர் வந்து பெரிய ஆள், ஸ்வீட்டு கடைலாம் வச்சுக்கிறாங்க, நல்லா பெரிய ஆள். அடுத்த வாரம் வா, போ அப்புறம் வா, இப்போ இல்லை இன்னும் சேஞ்ச் வரல போ. முதலாளி கையில் காசு இல்லை முதலாளி, ரொம்ப இதுவாக இருக்கும் முதலாளி, கொஞ்சம் கொடுத்தா யூஸாக இருக்கும் முதலாளி. அதான் சைக்கிள் வச்சுக்கிறியா, போய் கைலங்களில் போட்டு கைலங்களில் போட வேண்டியது, காசு கொடுப்பானே, இப்படி தான் பேசுவார். அப்படியே தலை குஞ்சின்னு வந்துடுவேன். உழைச்சது கூட காசு கிடைக்காது. அதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தது. கேட்ரிங்லாம் அந்த மாதிரி தான். வேலை செஞ்சால் கூட அந்த காசு கிடைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ அவமானம் ஆகும். காசு கேட்க போனாலே அந்த சைக்கிள் வச்சுக்கிறியா, கைலங்களில் போட்டால் காசு கொடுக்க போகிறாங்க, அதை வச்சுன்னு பார்த்தியா, நான் தான் இல்லைன்றல, கிளம்பு போ அப்படின்னு. இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. சென்னையில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் ஒரு மண்டபம், அந்த பேர் சொல்லலை நான், ரொம்ப பிரபலமான இடம். அங்கே வந்து கேட்ரிங் போகிறோம். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு அங்கே போனது. காலையில் போயிட்டோன்னே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய பணக்கார வீடு பொழுது கேட்ரிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இவர் அண்ணாமலை, பாஜக அண்ணாமலை அப்போ தலைவராக வந்தார். அண்ணாமலை வராருன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபுல்லாக பாஜக கொடி, ஃபுல்லாக வந்து அண்ணாமலையோட ஃபோட்டோ, பேனர் எல்லாமே. சரி நம்ம இவர் ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், நம்மளும் இப்போ ஐபிஎஸ் தானே படிச்சுட்ருக்கோம், அந்த ஒரு மோட்டிவேஷனில் இவர் பார்த்துலாம் நம்ம, அந்த ஒரு மோட்டிவேஷன்லேயே போகிறேன், இமேஜினேஷன்லேயே கற்பனையிலே போகிறேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மண்டபத்துக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் போல இருக்குது. அதுக்குள்ளே நடந்து போகும்போது எதிரில் இவர் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஓகே இவரும் ஐபிஎஸ்ஸாக இருந்தார், நம்மளும் ஐபிஎஸ் படிச்சுட்ருக்கோம், நம்ம இவர்கிட்ட பேசலாம், கை கொடுக்கலாம், ஒரு 2 வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போகிறேன். அதுக்கு முன்னால் வந்து அதே ஃபேமிலி தான் இது லஞ்சு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், லஞ்சா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். போகிறேன், பசி தாங்க முடியல, சரின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டுடலாம், ஏற்கனவே பந்தி போயிட்டுருக்கு சாப்பிட்டுலான்னு உள்ளே போகிறேன். நானும் ஒரு பிரதரும் போகிறோம். உள்ளே போனோடனே அந்த கேட்ரிங் ஓனர், இதுக்கு முன்னாடி செஞ்ச இந்த கேட்ரிங் ஓனர் வந்து எல்லாம் ஜனம்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. போ உன்னெல்லாம் அறுவல் விட்டுது, போ வெளியே போ. உள்ளே போயிட்டு அந்த பந்தியில் உட்காரோம்.
பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார போனால் அந்நேரத்துக்கு டேய் ஏந்திரு 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 உன்னெலாம் யார் உள்ள விட்டது ஏந்திரு வெளியே போ வெளியே போ இவங்க சொந்தக்காரங்க ஒன்றும் சாப்பிடலாம் அதுக்குள்ள உனக்கு சோறான் ஏந்து வெளியே போடா வெளியே போடா போடா நாயை கூட மரியாதை நடத்தவங்க இருக்குது அவ்வளோ அசிங்கப்படுத்தினானுங்க அந்த ஒரு வாய் சாப்பாடுக்கு பந்தியில் போய் உட்காரோம் ஏந்திரு ஏந்திரு அந்த கேட்டரிங் போனால் அந்த அந்த துணி கொஞ்சம் அழுக்காக இருந்ததுனால அதுதான் நினைக்கிறேன் ஏந்திரு ஏந்திரு உன்னெல்லாம் யாரும் உள்ள விட்டது போடா போட வெளியே போகணும் வெளியே போகணும் இங்கே சொந்தக்காரங்க சாப்பிடலாம் அதுக்குள்ள உங்களுக்கு சோறு வெளியே போ வெளியே போ ஓ ஓரம் போ அப்படியே அந்த அந்த வயசுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க தலை குனிஞ்சின்னு வந்தேன் பாரு சரி உள்ளே போகலாம் ஒரு அண்ணாமலை பார்க்கலாம் அவருக்கு கை கொடுக்கலாம் அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் இந்த மாதிரி உட்காரும்போது உட்காந்து ஏபி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சானுங்க இந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு இன்னும் கண்ணிலே இருக்குது நான் நல்லா படிச்சிருந்தேன்னா மேஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் நான் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேங்களா அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப யாரை என்ன சொல்கிறது அப்பயுமே வந்து கேட்ரிங் போயிட்டு சப்ளை பண்ணிட்டு எச்ஐயில் எடுத்து போட்டு ஜிம்முக்கு ஃபீஸ் இல்லாமல் கேட்ரிங் போயிட்டு முடி வெட்டுறதுக்கு காசு இருக்காது காலேஜ் ஃபீஸ் கொடுத்து காசு இருக்காது ஃபோன் பேலன்ஸ் போடுறதுக்கு காசு இருக்காது பெட்ரோலுக்கு காசு இருக்காது கேட்ரிங் போயிட்டு வந்தால் தான் அதுவும் வேலை செஞ்சுட்டு கேட்ரிங்கில் கூட்டின்னு போகிறவங்க அவன் ஒரு 100 ரூபா எடுத்துன்னு கொடுப்பான் அங்கே அந்த கேட்ரிங் அவன் ஓனர் அவன் ஒரு 200 ரூபா எடுத்துன்னு கொடுப்பான் எல்லாம் போக பார்ட்டிக்காரர்கிட்ட பேசுறது ஒரு அமௌண்ட்டு என் கையில் வரது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் பாதி எடுத்துன்னு பாதி கொடுப்பானுங்க அதை வச்சுன்னு நான் நிறைய நாள் ஜிம்முக்கு போவேன் ஃபீஸ் கட்டுவேன் ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து சாப்பாடு இருக்காது சோறு இருக்காது சாப்பிட்றதுக்கு கை காலெலாம் உதிரினே இருக்கும் அப்பயே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பேன் 10 ரூபாய் எடுத்துன்னு போவேன் சிக்கன் கடைக்கு கோழி கால் ஏதாவது இருந்தால் வாங்கின்னு வரலான்னு நிறைய நாள் காலே இருக்காது கோழி கால் கூட கிடைக்காது எனக்கு எப்போயாவது கிடச்சிதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவேன் கோழி கால் எடுத்துன்னு வந்து அந்த நகைலாம் விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் வேலை ஆகிடும் ரிஜெக்ட் ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்து ஒரு சில நேரம் தான் நல்லாயிருக்கும் ஒரு சில நேரம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு எல்லாம் வேக வச்சு குழம்பு வச்சு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு நானே தான் செய்வேன் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வாயில் வைக்க முடியாது அவ்வளோ நாற்று அடிக்கும் நுரை வந்துடும் நைட்டு வெட்டினதாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டு கஷ்டப்பட்டேன் அது இவ்வளோ தூரம் நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணமேடா ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட்டு பண்ணமேடா இப்படியே இருந்துடக்கூடாதுடா நம்ம எதனா ஒன்று பண்ணலாம்டா இப்படி வேணாடா சூர்யா இப்படி எத்தனை வாட்டி சூசைட் அட்டம் ட்ரை பண்ணிட்டேன் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே விட்டு போயிடுச்சு இனிமேலாவது நம்ம ஏதோ ஒன்று பண்ணண்டான்னு வெறியிலேயே பண்ணி அப்பயும் தோற்று திருப்பி எழுந்து திரும்ப எழுந்து சந்தைக்கு போவேன் வாழைப்பழம் வாங்கிறதுக்கு நல்ல வாழைப்பழம் வாங்கிறது என்கிட்ட காசு இருக்காது ரிஜெக்ட் மாட்டுக்கு போடுறது அந்த வாழைப்பழத்தை கம்மி ரேட்டுக்கு வாங்கியாந்து 20 ரூபா கொடுத்தோன்னா வாரி கொடுப்பாங்க அப்படியே அதை ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கியாந்து மாட்டுக்கு போடுறத வாழைப்பழத்தை வாங்கியாந்து அந்த ரிஜெக்டெல்லாம் பேனா கத்தியில் சீவி தள்ளிட்டு ரிஜெக்ட்லாம் போக மீதி இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்ருப்பேன் அந்த மீதி இருக்கிற வாழைப்பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போவேன் 10 ரூபாய் எடுத்துன்னு சிக்கன் கடி கோழி கால் வாங்கிறதுக்கு போவேன் கால் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு அசிங்கமாக இருக்கும் எல்லாம் வந்து 2 கிலோ 3 கிலோ வாங்கிக்கின்னு ஆர்டர் கொடுத்து நின்று இருப்பாங்க நான் போய் 10 ரூபாய் எடுத்துன்னு போய் கோழி கால் இருந்தால் கூட்டினாருன்னு அவனும் ஒரு மாதிரியே பார்ப்பான் எனக்கும் அசிங்கமாக இருக்கும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை குழம்பு வச்சு சாப்பிடுவேன் அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாள் நுரம் வந்துடும் நாற்றடிக்கும் இந்த வாழைப்பழமும் ரிஜெக்ட் வாழைப்பழம் மாட்டுக்குன்னு சொல்லி வாங்கியாந்து வீட்டில் வந்து அதை ரிஜெக்டெல்லாம் கழிச்சிட்டு அதை மீதி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு போவேன் இது வரைக்கும் நான் ஒருத்தங்கிட்ட கூட 1 ரூபா ஹெல்ப்னு கேட்டதில்லை எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்டதில்லை எவங்ககிட்டையுமே கேட்டதில்லை சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு எவங்ககிட்டையும் கை நீட்டதில்லை என் நினைவு தெரிஞ்சு நான் உழைச்சி நான் சாப்பிட்ருக்கேன் அது எச்சையில் எடுக்கிறேன் கேட்ரிங் போகிறேன் என்னவோ பண்ணுறேன் நான் உழைச்சி சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் என் ஜிம்மு ஃபீஸாக இருக்கட்டும் செல்ஃபோன் ரீசார்ஜாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் எனக்கு இதுவே வேணா இருக்கட்டும் புக்கு நோட்டு இருக்கட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது குன்றத்தூரில் கேட்ரிங் ஒர்க்கு போயிட்டுருக்கேன் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு புக்கு கையில் காசு இல்லை புக்கு வாங்கிறதுக்கு கையில் காசு இல்லை அதுக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன் அதுக்கு 1200 பில்லு வந்தது பிரிண்ட்டு என்சிஆர்டி ஷார்ட் நோட்ஸு பிரிண்ட்டுக்கு குன்றத்தூருக்கு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லாமல் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சு அந்த காசில் தான் புக்கு வாங்கினேன் அதுலேயுமே கேட்ரிங் போனால் தேங்காய் பிடிச்சா ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த தேங்காய் துருவுறது மிஷினில் அது கையெல்லாம் கீச்சுன்னு வந்துடும் 3 கல்யாணம்
தொடர்ந்து 50 தேங்காய் 150 தேங்காய் பிடிச்சி ஒரு 50 ரூபா கூட கொடுக்கல. 50 ரூபா கூட கொடுக்கல. நைட்டு எழுப்பி கூலி கொடுக்குறான். அண்ணா என்னண்ணா ஒரு 50 ரூபா கூட கொடுக்கலையாண்ணா, தேங்காய் பிடிச்சிண்ணா, கையெல்லாம் எரியுதுண்ணா, கையெல்லாம் கட் ஆயிடுச்சுண்ணா, ரத்தம் வருதுண்ணா, அவ்வளோ தேங்காய் பிடிச்சிண்ணா, ஒரு 50 ரூபா போட்டு கொடுண்ணா அப்படின்னா அப்படியே சிரிக்கிறான். நைட்டில் என்னை கூட்டின்னு போன கேட்டரிங் ஓனர். காசு பார்த்தோன்னே தூக்கம் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். காசு நான் ஒரு 100 ரூபானா ஒரு 50 ரூபானா போட்டுக்கணுன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அம்பாட்டு சிரிச்சுங்கிறான். வெறி வருது அடிக்கணும்னு, எதுவுமே பண்ண முடியல. வீடு போய் சேரணுமேடா, இத்தனை 150 கிலோமீட்டர் வந்திருக்கேம்மா, வீட்டு போய் சேரணும்னா அவன் கொடுத்த காசு அமைதியாக வாங்கிக்கின்னு அழுதுனே படுத்துனேன். அந்த எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷனுடைய தாக்கம் இவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு 50 ரூபா கொடுக்கலாமா? அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழுது எங்கே போய் முடியும் என்னன்றது எனக்கு புரியல. சின்ன வயசுலேருந்து அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ்கிட்ட லவ் கேர் கிடைக்கல, ஸ்டடீஸும் நல்லா இல்லை, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனு, கேர்ள் ஃப்ரெண்டும் போச்சு, படிக்க முடியல, எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன், காலேஜும் ஜாயின் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரே இடத்துல இருந்து இதனால தான் இவ்வளோ தூரம் நான் ஆனது காரணம்னு நினைக்கிறேன். இதில் 2021-22 என்னுடைய சிஸ்டர் வந்து வேலை வாங்குகிறாங்க. ஓகே, நான் எதுவுமே பொறாமப்படல, நான் எதுவுமே யோசிக்கல. ஓகே, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான், சிஸ்டர் வேலை வாங்கினா சந்தோஷம்தான். அப்பாவுடைய ஃபுல் சப்போர்ட்டு, ஃபுல் கேரிங்கு எல்லாமே இருந்தது. சிஸ்டர் வேலை வாங்கினாங்க. ஒரு நாள் வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும் பைக்கில் என் சிஸ்டர் சொன்ன வார்த்தை, சூர்யா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றதுனால நீ வந்து ஓகே சிஸ்டர் வேலைக்கு போகிறாங்க நம்மளுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நினைக்காத. நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் எதுவும் வச்சுக்குவேன். சிஸ்டர் வேலைக்கு போகிறாங்க கொடுப்பாங்கன்னு நினச்சிடாத, அப்படிலாம் யோசிச்சிடாத சூர்யா. இதை வந்து திருப்பி ஒரு 10 வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அவகிட்ட காசு கேட்கல, நான் எதுவுமே பேசலை. திரும்ப நான் வேலைக்கு போகிறேன்னு நினச்சிக்கின்னு நீ காசு கொடுப்பான்னு நினைக்காத சூர்யா, 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். இதே திரும்பி சொல்கிறான். அப்போ எனக்கு இருந்த வேதனைக்கு அப்படியே வண்டி ஏற்ற போய் எதிரில் லாரியில் விட்டுடலான்னு தோணுச்சு. சரி, நான் அமைதியாக வந்துட்டேன். என் பிரதருமே இந்த மாதிரி பேசியிருக்கான். இடையில என் பிரதர் வந்து கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். நான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வேலைக்கு போகிறேன், இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காதில் கேட்கும்போது செத்துடலாம், இல்லைனா பிரிட்ஜில் இருந்து குதிச்சிடலாம், இல்லை வண்டி முன்னாடி போய் நின்றுடலாம். இதுக்கப்புறம் நான் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் அழுகிறதுக்கு என்கிட்ட கண்ணீர் இல்லை. எல்லாமே போன பிறகு தான் நான் பண்ணுறது பெருசாக பண்ணண்டான்னு ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட இவ்வளோ தூரம் அவமானம். கேட்டரிங் போகிற இடத்துல எச்ஐஎல் எடுக்கும்போது ஒரு சாப்பிட்றதுக்கு அசிங்கப்பட்டுட்டு சிஸ்டர்கிட்ட அவமானப்படுறது, பிரதர்கிட்ட அவமானப்படுறது, அப்பா அம்மா கிட்ட அவமானப்படுறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவமானப்படுறது. அதுதான் எனக்கு வந்து இன்றைக்கும் எல்லோரும் கேட்குறானே, 1360 நாள் எப்படா வந்தேன்னு, ஏன் உனக்கு எரெக்ஷனே வரல, ஏன் நீ வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணல, இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வலி தாங்கி இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில்? இதுக்கப்புறம் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னும் போது தானே என்னால் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி வரையும். இந்த குரூப்பே ரன் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. 2016, 15, 16, 17, 18, 19, 20 அந்த டைமில் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது எனக்கு கைடன்ஸ் இல்லை. இன்றைக்கி நான் 3 வருஷம் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன்னா எல்லாரையும் அண்ணன் தம்பியாக பார்த்து எல்லாருக்கும் கைடன்ஸ் கிடைக்கணும். என்ன மாதிரி யாரும் அசிங்கப்பட்டுறக்கூடாது, அவமானப்பட்டுறக்கூடாது, வேதனைப்பட்டுறக்கூடாது, என்ன மாதிரி யாரும் தோற்றுறக்கூடாது, என்ன மாதிரி யாரும் தற்கொலை முயற்சி பண்ணக்கூடாது, யாரும் வாழ்க்கையை வெறுத்துடக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோன்னு தான் நான் இது குரூப் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டெலகிராம் குரூப்பில் 750 பேர், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 350 பேர் இருக்கிறான், யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம், இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறான்னா இது எல்லாமே வந்து எனக்காக இல்லை, உங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் வந்து காசுன்னு கை நீட்டி கேட்டதில்லை.
குரூப்பில் மீட்டிங் ரன் பண்ணுறோம், வாய்ஸ் சேட்டில் கவுன்சிலிங் கொடுக்குறோம், மீட்டிங்கில் கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஏற்றி விட்டுட்ருக்கேன். நான் ஒரு ஏணியாக இருந்து உங்களை ஏற்றி மேலே விட்டுட்ருக்கேன். மேலே ஏறிடுங்கப்பா. நம்ம குரூப்பில் எத்தனை பசங்க 10 வயசு, 13 வயசு, 15 வயசு, 15 வயசு, 30 வயசு, 45 வயசுலாம், 50 வயசுக்கு மேலாம் நம்ம குரூப்பில் 55 வயசுலாம் இருக்கிறாங்க. நோஃபே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறான் மாஸ்டர் சூர்யா 1360 நாள் நோஃபேவில் வந்துட்டார், குரூப்பை ரன் பண்ணுறாரு, டெலகிராம் சேனல் வச்சுங்கிறாரு, வாட்ஸ்அப் குரூப் வச்சுங்கிறாரு, கராத்தே கிளாஸ் வச்சுக்கிறாரு, ஜிம்மு போயிருக்காரு, இன்றைக்கி ஃபிசிக்கல் மெயின்டைன் பண்ணுறாரு, இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார். எல்லாமே அவ்வளோ அடி, அவ்வளோ அவமானம், அவ்வளோ அசிங்கம். அது தாங்க முடியாத ரண வேதனை. ஒவ்வொரு நாளும் பாத்ரூமில் கது சாத்திட்டு குழா திறந்துட்டு அழுது எத்தனை வருஷம், எவ்வளோ அசிங்கப்பட்டு, எவ்வளோ இழப்பு, எத்தனை லவ் ஃபெயிலியரு, எத்தனை சூசைட் அட்டம்ப்ட்டு, எத்தனை எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபெயில் ஆகி இன்றைக்கி எல்லாம் சொல்கிறான், எல்லாம் பெருசாக பேசுகிறான். இத்தனை ஊரில் கராத்தே கிளாஸ் எடுக்கிறாரு, இவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கிறாரு, இத்தனை பேர் வச்சு குரூப் ரன் பண்ணுறாரு, இத்தனை நாள் ஆகியும் ஆஸ்பிரேஷன் பண்ணாமல் இருக்கிறாரு, வாய்ஸ் சேட்டில் பேசுகிறாரு, மீட்டிங்கில் பேசுகிறாரு, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுவரை நான் யார்கிட்டையும் இதை சொன்னதே கிடையாது, இப்போ தான் முதல் முறையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இதுக்கப்புறம் நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் என்னை கண்டினியூவாக கொண்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் குரூப்பில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னா எனக்காக இருக்கிறேன், உனக்காக தான் இருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மைண்டு டைவர்ட் ஆகுதுன்னா அது தப்பாக போய் முடிஞ்சிடும். பையன் ரிலாப்ஸ் ஆகிடுவான், அவன் திருப்பி அவன் பழைய லைஃபுக்கு போயிடுவான், அவன் திரும்பி கஷ்டப்படக்கூடாது, நான் பட்ட மாதிரி அவமானப்பட்டுக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒருத்தனை சொல்ல சொல்லு நம்ம குரூப்பில் வந்த பிறகு நம்மக்கிட்ட காசு ஏமாந்தான், 5000 ரூபாய் ஏமாந்தான், 10,000 ரூபாய் ஏமாந்தான், எவனாவது ஒருத்தனை சொல்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, குரூப்பில் வரவனா மரியாதையாக நடத்து, அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாத, காயப்படுத்தாத. அவன் ரீலாப்ஸ் ஆகிட்டாலும் அவங்ககிட்ட மரியாதையாக பேச. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் என்னுடைய அனுபவம் இருக்குது. நான் அவ்வளோ அசிங்கப்பட்டவன், அவமானப்பட்டவன், அசிங்கப்பட்டதுனாலேயே வாழ்க்கையை தோற்று போனவன். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது, நோஃபே ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் டிப்ரெஷன் போயிடாதீங்க, டே கவுண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மனநிலையில் மட்டும், மன சந்தோஷத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், யாரையும் அசிங்கப்படுத்துறாதீங்க, அவமானப்படுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கைடன்ஸ் கொடுத்து அரவணைச்சு கொண்டு போங்க. எல்லாம் நம்ம பசங்க, நம்ம குடும்பம், நம்ம ஒரே குடும்பம்னு பேசிட்டு இதுதான் காரணம். என்ன மாதிரி அவனுக்கு தோற்றுக்கூடாது, என்ன மாதிரி நீ தோற்றுக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, சூசைட் ஆகணும் ட்ரை பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் இப்போ இந்த செகண்ட் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் குரூப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு, யூடியூப் சேனல் எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். திருவண்ணாமலை மீட்டிங்கு, வடலூர் மீட்டிங், நேரடியாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதும் உனக்காக தான். நான் இதில் இது வரைக்கும் நான் ₹1 இதில் சம்பாரிச்சதில்லை. இதுதான் சத்தியம். யூடியூப் சேனல்லையும் சரி, எங்கேயுமே சரி, ₹1 நான் எவனையும் ஏமாற்றி வாங்கினதில்லை, எவன்கிட்டையும் நான் கேட்டதும் இல்லை. என்னால் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதம், நான் சாவலை, உயிரோடு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு கைடன்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான். இதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை நம்ம குரூப்பில் பண்ணுறது எனக்கு மன சங்கடம். நம்ம அட்மினாக போட்ட பசங்களே நம்மளை ஏமாத்துறாங்க, முதுகில் குத்துறாங்க, நம்மளை முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறான், பின்னாடி ஒரு மாதிரி வேறு குரூப்பில் போயிட்டு வாய்ஸ் சேட்டில் நம்மளை பற்றி அசிங்கம் பேசுகிறான், வேறு குரூப்பில் நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறானுங்க, விமர்சனம் பண்ணுறானுங்க. நம்ம குரூப்பை எப்படியாவது டெலீட் பண்ணிடணும்னு பார்க்குறான், யூடியூப் சேனலை முடைக்கணும்னு பார்க்குறான், என்ன ஏதாவது பண்ணிடணும்னு பார்க்குறான். அட்மினாக போட்ட பசங்களே இந்த மாதிரி முதுகில் குத்தும் போது, நம்ம நம்பி வளர்த்த பசங்களே இந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ரண வேதனையாக இருக்கும். ஏன் என்ன ரிமூவ் பண்ணுறீங்க, இவர் ஏன் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு பல விமர்சனம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது. யாரை நம்பி அட்மின் போட்டாலும் நம்ம அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். முன்னாடி ஒரு மாதிரி பேசுவான், பின்னாடி ஒரு மாதிரி பேசுவான், எந்தெந்த குரூப்பில் என்னை பற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே காதுக்கு வரும். சரி, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், இவ்வளோ தூரம் உழைச்சி நம்ம பசங்களுக்காக பண்ணுறோம்,
எனக்கு இப்போ கூட இந்த யூடியூப் சேனல் இந்த கண்டென்ட் பேசணுன்ற அவசியம் இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப் ரன் பண்ணுறன்னு அவசியம் இல்லை. எல்லாமே உனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. திருவண்ணாமலை மீட்டிங்காக இருக்கட்டும், வடலூர் மீட்டிங்காக இருக்கட்டும், சரி நேரடியாக பசங்களை பார்த்து பேசுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கைடன்ஸ் பண்ணுவோம். 20 பேர்கிட்ட மண்டபம் விசாரித்து 1 மாதமாக நான் வந்து அதுக்காக கஷ்டப்பட்டு படிப்பை விட்டு வேலையை விட்டு எவ்வளவோ நேரில் போயிட்டு மண்டபத்துக்கு, ஃபுட்டுக்கு, வாடகை என்ன, பஸ் ரூட்டு இருக்கா இல்லையா, ட்ரெயின் ரூட்டுக்கு இருக்கா இல்லையா, ஒவ்வொன்றும் பார்த்து 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 இந்த குரூப்பை இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பேசிக்கிட்டு கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் எல்லாரையும் என் உயிருக்கு இணையாக நான் நேசிக்கிறேன், மதிக்கிறேன். என்ன மாதிரி நீ ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரே ஒரு காரணம், வேறு இதில் காரணமே இல்லை. இதில் நான் இது வரைக்கும் என்கிட்டையும் வந்து காசு ஏமாத்தந்தோ எதுவுமே கிடையாது. நான் கைடன்ஸ் கொடுக்குறேன், நான் மருந்து வாங்கி தரேன், நான் மாத்திரை வாங்கி தரேன், எனக்கு 5000 கொடு, 10,000 கொடு, 15,000 கொடு, நான் இது வரலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் அவ்வளோ தூரம் இழந்துட்டேன், இனி இழந்துடாதுன்னு உன்னை வந்து தூக்கி விட்றேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு நான் யாரையுமே வந்து குறை சொல்கிறதோ, யாரையுமே பழி சொல்கிறதோ அதில் எனக்கு எந்த விருப்பமே இல்லை. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வந்து நான் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக போயிருக்கோம் இல்லையா. நான் கொஞ்சம் செமண்ட் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது என் லைஃப் கரெக்டாக போயிருக்கோம் இல்லையா. மற்றவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது. இதுலேயே வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முறை இந்த நிறைய நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வளரும்போது அதை வெட்டி விடுறது, அது நெகட்டிவான வேலைகள்லாம் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன கர்ம வினையா, அது என்னன்றது எனக்கு சுத்தமாகவே புரியல. அது ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், நாளைக்கு உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது தப்பு, இந்த சீமெண்ட் டென்ஷன் தான் பண்ணணும், எக்ஸசிவாக வந்து பான் அசோசியேஷன் பண்ணக்கூடாது, அது தப்பு, உயிராற்றலை சேமிக்கணும்னு என்னால் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனு, ஜிம்மு, கராத்தே கிளாஸு, அப் அண்ட் டவுனு, டெய்லியும் 60 கிலோமீட்டர் லைப்ரரி போய் படிச்சுட்டு வந்து எவ்வளவோ டைட் ஷெடியூல் இருந்தாலும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு, யூடியூப் சேனல் ரன் பண்ணி இலவசமாக ₹1 வாங்காமல் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு நேரடியாக திருவண்ணாமலை மீட்டிங், வடலூர் மீட்டிங்லாம் இவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து ஆத்மாவை கொடுத்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னா அடுத்த தலைமுறை இந்த மாதிரி அடிக்ஷனில் மாற்றக்கூடாது, இன்னொருத்தன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, அது இறைவன் கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணிகிட்ருக்க இந்த வேலை தொடர்ந்து நடக்கணும், இந்த பிரம்மச்சரியன்றது எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நான் கடைசியாக கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன் ரிலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறேன்னா இதுதான் காரணம். அவ்வளோ தூரம் அடிப்பட்டேன், அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், அழுவாத நாள் இல்லை, சூசைட் அட்டம் ட்ரை பண்ணாத நாள் இல்லை, நான் இழக்காத விஷயம் இல்லை, இதுக்கப்புறம் நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு எல்லாமே என்னால் முடிஞ்சது இலவசமாக நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து நிறைய விமர்சனம், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு, மெசேஜ் ரீப்ளே வரல, அது வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. இல்லைன்னா நான் எல்லாமே உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன், உன் மெசேஜ் உன் ஃபோன் கால் ரீப்ளே பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால பண்ணாமல் இருப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம குரூப்பில் இது வரலும் எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் இலவசமாகவே நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம், வீக்கெண்டில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த கட்டணமும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய பெனிஃபிட்ஸை பற்றி பேசலை, ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை ரீச் பண்ண பிறகு தான் அந்த பெனிஃபிட்ஸ் சொன்னால் தான் முழுமையாக இருக்கும். அதனால தான் அதில் பெனிஃபிட் நான் சொல்லலை, என்னுடைய பாதையை கடந்து வந்த பாதையை நான் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப ஒரு 4 முறை 5 முறை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
உங்களுக்கு தோணும், ஏன் இவர் நோஃபேப் பற்றி மட்டும் பேச வேண்டியது, ஏன் சின்ன வயசுலேருந்து பேசியிருக்காரு, அந்த நான் அடிக்ஷனுக்கு போனதுக்கு என்ன காரணம், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தூரம் நான் தாக்கத்தை உணர்ந்திருக்கேன், எவ்வளோ தூரம் நான் அந்த வறுமை என்னை எவ்வளோ தூரம் தாக்கியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதோடைய என்ன காரணன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். இடையில மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு அரைகுறையாக இருக்கும், அதனால தான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.